ஆர்டிஐ ஆக்ட் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிஐ அப்ளிகேஷன் நம்மளுக்கு நிறையா வரும், மனு அனுப்புவாங்க தபாலில், நேரில் பார்த்துருக்கலாம். ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 12 அக்டோபர் 2015 இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்தது. என்ன ஐடியா பிஹைண்ட் தி ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்பர் 1 டிரான்ஸ்பரன்சி, நம்பர் 2 அக்கௌண்டபிலிட்டி இன் டெமோக்ரஸி. அப்போ வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வெளிப்படையான தன்மை இருக்கணும் ஆட்சி முறையில். ஒன்று, அந்தந்த அதிகாரிகளுக்கு ஒரு பொறுப்பை ஏற்படுத்தணும். அவங்க செய்கின்ற பணியை குறித்து, நம்ம அரசியல் துறையில் இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு உள்ள பொறுப்பு இருக்குன்றதை அந்த பொறுப்பு உங்களுக்கு ஏற்படுத்தணும். இது ரெண்டு தான் ஐடியா பிஹைண்ட் அந்த ஆக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எதனுடைய பேஸ்ட் ஆன் என்ன பிலீஃப் பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் தி பவர்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து தகவலை பெறுவது தான், அந்த தகவல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா, அகைன் அதே தான், பெட்டர் இன் கவர்னன்ஸ், ஃபைட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன், ஹோல்டு பப்ளிக் அத்தாரிட்டி அக்கௌண்டபிள். அதற்காக வந்து இந்த சட்டம் வந்து அவசியம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. 1766 முதல் ஸ்வீடனில் தான் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு பெறுகின்ற உரிமையை வந்து அங்கே வழங்கப்பட்டிருந்தது, ஸ்வீடன் நாட்டில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற அந்த குரல் எழுகிறது. எல்லாருமே தகவல் நான் கேட்டு வாங்கக்கூடிய எனக்கு உரிமை இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க 2ஆம் உலகப் போர் காலத்திலிருந்து. அதன் பிறகு 1948 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்பு தான் நிறைய ஐநா சபை உருவாச்சு, அந்த மாதிரி நிறைய அது வரும்போது இந்த ஒரு டிக்ளரேஷனும் உருவாகுதுங்க. இது மாதிரி வந்து ஒரு ரைட் டு சீக், ஒரு தகவலை கேட்டு பெறுவது, தகவலை கேட்கிறோட உரிமை, அதை கேட்டு பெறுகிற உரிமை, இது ரெண்டுமே வந்து அவசியம் என்பதை வந்து அங்கே வலியுறுத்துறது 1948. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1966 1966 இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இஸ் தி கரன்சி ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு அப்போதைய அமெரிக்க பிரதமர் தாமஸ் ஜெஃப்சன் என்பவர் வந்து அதை வலியுறுத்தி சொன்னார். நீங்கள் தகவல் பெறுவது வந்து கரன்சி ஆஃப் டெமோக்ரஸி என்று அங்கே வலியுறுத்தி சொல்றார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1766 ஸ்வீடன், 1966 வந்து அமெரிக்கா, 2000 இங்கிலாண்டில், யூகேல இது போல அங்கங்கே வந்து இது போல சட்டங்கள்லாம் அவசியம், இது ஒரு சட்டம் உருவாக்கணும்னு பேசி கொண்டிருக்காங்க. அதன் பிறகு இப்போ 2021 பார்த்தீங்கன்னா 132 நாடுகள் இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அப்போ எவ்வளோ முக்கியம், இத்தனை கண்ட்ரியில் 132 கண்ட்ரியில சட்டம் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் எப்படி அப்படின்னு நீங்கள் அடுத்தது பார்க்கணும். நம்ம இந்தியாவில் எப்படி கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 19(1)A நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரைட் டு நோ அப்படி சொல்கிறோம் இல்லையா, தகவலை பெறுகின்ற உரிமை, கேட்குற உரிமை வந்து அது கூட இட் இஸ் ஏ ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நீதிமன்றங்கள் வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. ஆர்டிகல் 21 அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இதுலேயும் வந்து அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ ஏ ரைட் அப்படின்னு 21 கொடுறாங்க. அப்போ 19(1)A வந்துருச்சு, ஆர்டிகல் 21 உள்ளடக்கி இந்த உரிமை இருக்கு அப்படின்றத நீதிமன்றங்கள் வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1975 ராஜ் நாராயணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, 1982 எஸ்பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த 2 வழக்குகளில் ஆர்டிகல் 19 ஃபண்டமெண்டல் ரைட்டில் இந்த இன்ஃபர்மேஷனும் ரைட் டு இன்ஃபர்மேஷனும் அடங்கும் என மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து வலியுறுத்தி சொல்லுச்சு 75 82. அதன் பிறகு 1986 குல்வால் வெர்சஸ் ஜெய்ப்பூர் முனிசிபல் கார்பரேஷன் என்ற வழக்கில் வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து எதெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோ ஒரு எக்ஸ்பிரஷனோ முழுமை அடையாது. ஒரு குடிமகனுக்கு இந்த பேசுகிற உரிமை, தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற உரிமை, அப்படி அந்த வகையில் இந்த ரைட் இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் ஒரு அங்கம் அப்படின்றத வந்து உச்சநீதிமன்றம் திரும்பி மீண்டும் வலியுறுத்துச்சு. 1990 மஸ்தூர் கிசான் சக்தி சங்கத்தான் அப்படின்ட்டு MKSS என்ற ஒரு இயக்கம் வந்தது. எங்கள் கிராமத்தில் எவ்வளோ செலவு பண்ணீங்க, என்ன கணக்கு, எவ்வளோ எதுக்கு இது பண்ணுங்க, அந்த கணக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஒருத்தர் வந்து அதுக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது சம்மந்தமாக பேச ஆரம்பிக்கிறார் 1990. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1948 வந்து 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த கவர்னன்ட்லாம் வந்துருச்சு. வந்தாலும் நம்ம நாட்டில் வந்து இன்னும் ஒன்றும் வரல.
1990 ராஜஸ்தான்ல இந்த குரல் வருது. இந்த தகவலை கேட்டு பெறுகிற உரிமை எனக்கு இருக்கு, என் கிராமத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். ஆனா இந்தியாவில் முதல் முறையாக 1997 தான் தமிழ்நாடு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் முதலாக நம்ம மாநிலத்தில் தான் வந்தது. அதே போல உங்களுக்கு இன்னொரு தகவலோட நேரத்தை சொல்றேன். அதே ஆண்டுல தான் டிஎன்பிஐடின்னு நான் அந்த கோர்ட்ல இருந்திருக்கேன், ஸ்பெஷல் கோர்ட்ல. தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட், டெபாசிட் போட்டு ஏமாந்துட்டா அதை எப்படி பெறுவது என்பது குறித்து, அவங்க நடவடிக்கை எடுப்பதை குறித்து ஒரு சட்டம் வந்து 1997 தான் இந்தியா முழுவதிலும் தமிழ்நாட்டில் தான் முதலாக கொண்டு வரப்பட்டது. அதே காலத்துல இந்த சட்டமும் வந்தது. நம்மள தொடர்ந்து அந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7 பிரிவுகள் தான். இன்னும் சொல்ல போனா 2 பிரிவுகள் வந்து பவர் குறிச்சும் அது மாதிரி வந்துடும், அப்பீல் எல்லாம் வந்துடும். அதுல பார்த்தா 2-3 பிரிவுகள் தான் மொத்தமே. அந்த சட்டத்திலேயே மொத்தமே 7 பிரிவுகள் தான் இருக்கும் மொத்தமே. அது போல ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் முதல்ல ஏற்றது. அதை ஃபாலோ பண்ணி கோவால அதே ஆண்டுல, ராஜஸ்தான்ல 2000, டெல்லியில 2001, மகாராஷ்டிரால 2002 இதே சட்டங்கள்ல அந்தந்த மாநிலத்துல ஒரு சட்டம் வந்து உருவாக்கி கொண்டிருந்தது. 2002 இதெல்லாம் பார்த்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2002 ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2002. அது வந்தாலும் கூட அந்த நோக்கம் வந்து முழுமை அடையல. அது வந்து யாருக்கும் பரவலா தெரிய வரல. அது அப்படியே போயிடுச்சு. திருப்பியும் மறுபடியும் 2005 12 அக்டோபர் 2005 நம்ம இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து அமலுக்கு வருது. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்ததுக்கான இன்னொரு சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்பு 2005க்கு முன்பு வரை பாத்தீங்கன்னா கல்ச்சர் ஆஃப் சீக்ரசின்னு சொல்லுவாங்க. அரசு இயந்திரம்லாம் வந்து ரகசியமா இயங்குற மாதிரி. அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அங்க இருக்கிறது மக்களுக்கு எதுவுமே தெரிந்து கொள்வதற்கான வழிவகை எதுவுமே ஏற்படுத்தப்படவே இல்லை. ஒரு கல்ச்சர் ஆஃப் சீக்ரசி இருந்தது. அதை மாற்றி கல்ச்சர் ஆஃப் ஓப்பன்னஸ்க்கு கொண்டு போறாங்க. ஒரு எல்லாத்துலயும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்ற அந்த இதுக்கு நம்ம நாடு வந்து மாறுது. அதன் மூலமா அதை மாறுறதன் மூலமா தான் நீங்க பார்க்கலாம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், செய்தித்தாளில் படிச்சிருக்கலாம். நீங்க காமன்வெல்த் கேம்ல ஒரு ஸ்கேம் ஊழல் இருந்தது, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்தது, நிலக்கரி ஊழல் வந்தது, நம்ம சொல்லுவோம் கோல் பிளாக் அலோகேஷன் ஸ்கேம். இது போல இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, இந்த ஆர்டிஐல தகவல் கேட்டதன் மூலமாக தான் பாருங்க இவ்வளவு ஏமாத்திருக்காங்க, இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, இத்தனை ரூபாய் பணம் கணக்கு தெரியல அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது இந்த ஆர்டி ஆக்ட் வந்த அப்புறம் தான். அப்ப நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ஆக்ட் வந்ததுக்கான முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், எம்பவர் தி சிட்டிசன். ஒண்ணு, பொதுமக்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கியிருக்கோம். ப்ரமோட் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இன் கவர்மெண்ட். 2, கண்டெயின் கரப்ஷன், ஊழலை வந்து குறைக்கிறது. மேக் டெமோக்ரஸி மோர் பார்ட்டிசிபேட்டரி, மக்களும் போய் கேட்டு என்ன பண்ணி கேட்கும்போது அரசுக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்துடும். ஐயோ நம்ம சொன்னா யாராவது நாளைக்கு கேள்வி கேட்பாங்க, அப்ப நம்ம கணக்கு கரெக்டாக வச்சுக்கணும், ரெக்கார்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், எந்த விதமான ஊழல் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது அந்த பொறுப்பு உணர்ச்சியை ஏற்படுத்துவாங்க. அது இந்த சட்டத்துக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விளக்கம் வந்து அப்பதான் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆர்டி ஆக்ட் என்று சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த சட்டங்கள் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த நோக்கம் வந்து அதுதான். நீங்க உங்களுக்கு தெரியும் எந்த சட்டம் இருந்தாலும் எல்லாத்துலயும் ஒரு டெஃபினேஷன் கிளாஸ் இருக்கும். நீங்க அந்த டெஃபினேஷன் கிளாஸ்ல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன உங்களுக்கு அது நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்னன்னு 2Aலையும் 2Bல சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு இப்போ நீங்க ஒரு தகவல் கேட்குறோம், நம்ம ஆஃபீஸில் நம்ம தகவல் கொடுக்குறோம், தகவல் அவருக்கு போதுமானதாக இல்லை, தகவலை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் அப்பீல் போகிறது, செகண்ட் அப்பீல் போகிறது, அதுக்கு மேலே ஸ்டேட் கமிஷன் போகிறது, அதுக்கு மேலே சென்ட்ரல் கமிஷன் போகிறது. இது போல வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க செக்ஷன் 2Bல. அப்போ மத்திய அரசு அளவில் ஒரு கமிஷன் இருக்கும். தென் சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ், மத்திய அரசு அலுவலகங்களில் ஒரு சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை 2C கீழே நியமிக்கப்படணும் அப்படின்னு செக்ஷன் 5ல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தென் அப்புறம் இன்ஃபர்மேஷன் நம்ம இவ்வளோ பேசினதுமே ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்றீங்களே, இன்ஃபர்மேஷன்னா என்ன அதுன்னு அடுத்த கேள்வி வரும். இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல் இன் எனி ஃபார்ம் சொல்லுவாங்க. ரெக்கார்டா இருக்கலாம், டாக்குமெண்டா இருக்கலாம், மெமோவா இருக்கலாம், இமெயிலா இருக்கலாம், ஒப்பீனியனா இருக்கலாம், அட்வைஸ் இருக்கலாம், பிரஸ் ரிலீஸ் இருக்கலாம். நீங்க பார்க்கலாம் அந்த கோவிட் டைம்லாம் வந்து கவர்மெண்ட் பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நேற்றுல நீங்க பார்க்கலாம் எப்ப புயல் வரப்போகுது, எந்தெந்த மாநிலத்தில் தாக்க போறது, எவ்வளவு வேகத்துல வரப்போகுது அப்படின்னு வந்து நீங்க அரசு வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. அந்த பிரஸ் ரிலீஸா இருக்கலாம், சர்க்குலர் இருக்கலாம், இல்ல ஒரு உத்தரவுகள் இருக்கலாம், லாக் புக்கா இருக்கலாம், கான்ட்ராக்ட் போடுவாங்க. இப்போ அரசும் வேற ஒரு பிரைவேட் கம்பெனியும் அந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமானதா இருக்கலாம், ஒரு ரிப்போர்ட் சம்பந்தமானதா இருக்கலாம். நீங்க பார்த்துக்கலாம் சாத்தான்குளம் சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க, ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம். எனி பேப்பர்
பேப்பர், எனி சாம்பிள்ஸ், ஒரு மாடல், ஒரு டேட்டா மெட்டீரியல், எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கிறது எதுவாக இருந்தாலும் கூட இன்ஃபர்மேஷன் என்ற வகையில் அது அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பாடி கிட்ட சம்டைம்ஸ் இருக்கலாம், அரசு கிட்ட இல்லை, ஆனா பிரைவேட் பாடி கிட்ட இருக்கும், அரசு அதை அணுகி வாங்கி தர முடியும். அந்த மாதிரி சில நேரம் அரசு கிட்ட இருக்க தகவல் ஒண்ணு, அரசால பெற்று தரக்கூடிய தகவல் ரெண்டு. இந்த ரெண்டு வகையிலுமே இந்த இன்ஃபர்மேஷன் தகவல் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பேசிக்கா புரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்ரிதிங் இன் ரெக்கார்டட் ஃபார்ம் இன் தி கவர்மெண்ட் ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க தென் அப்புறம் ரெக்கார்டுன்னு சொன்னீங்க. ரெக்கார்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வச்சிருக்க இந்த பதிவேடு மட்டும் தானா, டிஆர் பதிவேடு இல்லை ஒரு டெஸ்பேட்ச் ரிஜிஸ்டர் இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லை. அது எழுத்துல எழுதின சம்டைம் நோட் எழுத்துல கையில் எழுதிருப்போம், அது ரெக்கார்டு இல்லை, நான் கொடுக்க மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது. அப்போ எழுத்துல கையில் எழுதின மேனுஸ்கிரிப்டா ஃபார்ம்ல இருக்கலாம், ஒரு ஃபைல் கூட கேட்கலாம் கம்ப்ளீட்டா, ஒரு மைக்ரோ ஃபிலிமா கூட இருக்கலாம், ஒரு மைக்ரோ சிப் இருக்கலாம், ஒரு ஃபேசிமைட் காப்பியா இருக்கலாம், ரீப்ரொடக்ஷன் ஆஃப் இமேஜா இருக்கலாம், ஆர் எனி மெட்டீரியல் ப்ரொடியூஸ்டு பை கம்ப்யூட்டர் இருக்கலாம். இதெல்லாம் கூட அந்த ரெக்கார்டில் அடங்கும்னு சொல்லலாம். ரெக்கார்டு என்பது வந்து நம்ம நோட் புக் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கும் ஒரு விளக்கம் 2I சொல்றாங்க. தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இந்த இதெல்லாம் நான் கேட்டு வாங்கலாம் கேட்டீங்கன்னா, நான் வந்து தகவல் கேட்கறது மட்டும் இல்லை, இன்ஸ்பெக்ட் தி ஒர்க், அந்த போய் நான் ஒர்க்கை போய் நான் பார்க்கலாம், அந்த இன்ஸ்பெக்ட் தி டாக்குமெண்ட், இன்ஸ்பெக்ட் தி ரெக்கார்டு, நோட்ஸ் எடுத்துக்கலாம், அதை பார்த்து நான் டேக் நோட்ஸ், டேக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஆறு ஒரு சென்ட்ரல் காப்பி அப்ளை பண்ணி நான் காப்பி வாங்கிக்கலாம், ஆறு சாம்பிள் எடுக்கலாம். நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு ஒரு கெமிக்கல் நிறுவனம் சம்மந்தமாக போய் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ஒரு சாம்பிள் கொடுங்க, நான் டெஸ்ட் பண்ண போய் கேட்க முடியும். ஒரு அலுவலகத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, சாம்பிள் கொடுங்க நீங்கள் கேட்க முடியும் உங்களால். அப்போ சாம்பிள் ஆஃப் மெட்டீரியல் அப்டைன் இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், அது டிஸ்க் வழியாவோ, ஃபிளாப்பி வழியாவோ, டேப்போ, வீடியோ ரெக்கார்டர் வழியாவோ, வீடியோ கேசட்டோ, ஆர் எந்த பிரிண்ட் அவுட்டோ எந்த வழியா இருந்தாலும் கூட அதை கேட்டு பெறக்கூடிய உரிமைகள் எனக்கு அதில் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் வந்து ஆஸ்கிங் வந்து ஒரு ஆஸ்கிங் கொஸ்டின் மட்டும் கிடையாது, அந்த கொஸ்டினுக்கான பதில நான் கேட்டு தகவலா பெறக்கூடியது, சாம்பிள்லாம் வாங்கக்கூடியது, அந்த உரிமையும் எனக்கு சொல்றாங்க. தென் பப்ளிக் அத்தாரிட்டி ஒரு செக்ஷன் 2H யாரெல்லாம் பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, எனி அத்தாரிட்டி, பாடி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் செல்ஃப் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பை கான்ஸ்டிடியூஷன் வழியாக நியமிக்கப்பட்டவர் பாட்டிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷன், UPSC, TNPSC அப்படி இருக்கலாம். ஆர் பை எனி லா பை பார்லிமெண்ட், அரசு இயற்றிய சட்டத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு அரசு அலுவலகமாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரிபியூனல் கூட வந்து ஒரு சட்டத்தின் மூலமா வந்திருக்கோம். இங்க ஒரு LIC ஆஃப் கார்பரேஷன் இருக்கு, அது ஒரு சட்டத்தின் மூலமா வந்திருக்கும். அப்ப இது மாதிரி பார்லிமெண்ட் ஆர் நம்ம சட்டசபையில் இயற்றப்பட்ட சட்டத்தின் வழியாக வந்தவங்களும் பப்ளிக் அத்தாரிட்டியா இருக்கலாம். ஆர் பை நோட்டிபிகேஷன் ஆர் பை ஆர்டர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் இன்க்ளூடிங் பாடிஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ஆர் சப்ஸ்டான்ஷியலி ஃபைனான்ஸ்டு பை தி கவர்மெண்ட், அரசு பணத்தினால இயங்கக்கூடிய எந்த அலுவலகம்னா இருக்கலாம். NGO கூட இருக்கலாம். NGO வந்து அரசு பணத்துல ஒரு உதாரணம் பாருங்க, முதியோர் இல்லம் நடத்துவாங்க, பிரைவேட் பேர் தான் வச்சிருப்பாங்க, ஆனா அரசு வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி கொடுக்கும், ஒரு பணம் கொடுக்கும், உதவி செஞ்சு கொடுக்கும். அவங்க இருந்தால் அவரும் இந்த கட்டளை வந்துருவார் திருப்பியும். இல்லை நான் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆசிரியர் நடத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அரசு உதவி பெற்றுக்கொண்டாங்கன்னா அந்த இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க முடியும். இதெல்லாம் பப்ளிக் அத்தாரிட்டி கீழே வந்துருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும், 2C அதை பற்றி விளக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே போல ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலுமே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் உண்டு. அந்த கமிஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்க அதிகாரம் என்ன, அது நமக்கு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒன்று அது அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. 2Kல ஒரு கமிஷன் ஒன்று நியமிக்கலாம் அப்படின்னு அந்த பிரிவு 15 இருக்கு. 2Kல அதுக்கு டெஃபினேஷன் இருக்கு, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் அலுவலகத்திற்குமே ஒரு ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் 2L கீழே நியமிக்கப்படணும்னு சொல்றாங்க. அது அவங்க நமக்கு தெரியும். நம்ம ட்ரிபியூனலுக்கு சென்னை அலுவலகத்திற்கு செக்ரட்டரி இஸ் தி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், PIO நம்ம சொல்லுவோம், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சொல்லுவோம். அப்ப அது மட்டும் தானா ரோட் தமிழ்நாடுக்கு நம்ம ட்ரிபியூனலுக்கு கேட்டீங்கன்னா இல்ல. மதுரைக்கு ஒருத்தர் இருப்பாரு, அங்க செக்ரட்டரி சார், அங்க செக்ரட்டரி இருக்காரு, அவர் வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். கோயம்புத்தூர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஃபார் கோயம்புத்தூர் இருப்பாங்க. அப்ப இங்க ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் சென்னையில, ஒரு அங்க நம்ம கீழே இருக்கிற சப்டிவிஷன் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் வைப்பாங்க. இது நீங்க கோர்ட்ல பார்க்கலாம். ஹை கோர்ட்டுக்கு வந்து ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் நியமிச்சிருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அப்படின்னு. மதுரையில் ஒரு ஹை கோர்ட் இருக்கு. மதுரைக்கு வந்து அங்க இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் வந்து அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார் வந்து அதுக்கு வந்து இன்சார்ஜ் போட்டிருப்பாங்க. ஒரு நீதிமன்றத்துக்கும் ஒரு சிரஸ்தார்,
இல்லை அந்தந்த சிஜேஎம்னா சிஜேஎம், பிடிஜேனா பிடிஜே, ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் ஜட்ஜ், இல்லை அங்கே இருக்கிற சிரஸ்தார் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் ஹைகோர்ட் வெப்சைட்லேயே இருக்கும். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலுமே உங்கள் அலுவலகத்துக்கு யார் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், யார் அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தகவல்களை நீங்கள் தரணும். நீங்கள் வெப்சைட்டில் போனால் எல்லா ஆஃபீஸ்க்கும் நீங்கள் பார்க்க முடியும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம். அதுக்கான டெஃபினேஷன் 2L இருக்கு. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி மனு கேட்டு தகவல் கேட்கிறவர் மனுதாரர் ஆயிடுவார். அப்போ தேர்ட் பார்ட்டின்னு ஒருத்தர் யாரு கேட்டீங்கன்னா இந்த மனுதாரர் அல்லாதவர்கள் அத்தனை பேருமே தேர்ட் பார்ட்டியாக கருதப்படுவாங்க. மூன்றாம் தரப்பினர்கள் நம்ம சொல்லுவோம் தமிழில் அவர். தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து பிரிவு 3ல் சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் ஆஃப் தி ஆக்ட், இந்த சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா குடிமகன்களும் அவங்களுக்கு வேண்டிய தகவல்களை கேட்டு பெறலாம். சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் இதை கேட்கக்கூடாதுன்னு இருக்கு சிலதுல. அதை தவிர அவர் எல்லா தகவல்களையும் அவர் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போ நமக்கு என்ன புரியும் கேட்டீங்கன்னா யாரெல்லாம் தகவல் கேட்கலாம்னு சொன்னீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஒரு இந்திய குடிமகன் ஒரு அரசு அலுவலகங்களோ அரசு பணத்தை செலவு பண்ணுன்ற ஒரு அலுவலகத்திலிருந்து தகவல்களை கேட்டு பெற முடியும்னு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், ஃபாரினர் கேட்க முடியாது, கார்பரேஷன் ஒரு ஆர்டிஐல மனுதாரராக வர முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். தென் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டி அப்ளிகேஷன் ஃபண்டமெண்டல் டெமோக்ராட்டிக் ரைட்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஜனநாயக உரிமை, என்னோட அடிப்படை உரிமையில் ஒன்று. நீங்கள் வந்து தாராளமாக அதை கோர முடியும். ஏற்கனவே பார்த்தேன் என்ன ரைட்டு, நான் டாக்குமெண்ட்டை பார்க்கறது, ரெக்கார்டை பார்க்கறது, நோட்ஸ் எடுக்கிறது, ரெக்ஸ்ட்ராக்டை வாங்கிக்கிறது, ரெண்டு காப்பி வாங்குறது, ஒரு சாம்பிள் வாங்குறது, எனி கைண்ட் ஆஃப் தகவல்களை நான் கேட்டு பெறுவதெல்லாம் என்னோட ரைட் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த தகவலை பெறுவதற்கு 2 ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் சிலதுன்னு. என்ன 2 எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிவு 8 ஒரு எக்ஸம்ஷன், பிரிவு 9 ஒரு எக்ஸம்ஷன். என்னன்றதை பின்னாடி பார்ப்போம் நம்ம. இந்த எக்ஸம்ஷன் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு அரசுக்கு வந்து ஒரு ரகசியம் சொல்லப்பட்ட தகவல்கள்லாம், நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட அரசு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள், பிரைவேட் சம்பந்தப்பட்ட ஒரு தனிநபரோட பிரைவேட் சம்பந்தப்பட்ட தகவல்கள், இல்லை ட்ரேட் சீக்ரெட்ஸ், இதெல்லாம் வந்து பிரிவு 8ல் அடங்கிடும். இந்த 3மே. பிரிவு 9ன்னு கேட்டிங்கன்னா ஒரு காப்பி ரைட் சம்பந்தமானது, இந்த மாதிரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ரைட் சம்பந்தமானது வந்ததுன்னா அதை நீங்கள் தரவானா மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு அதில் சொல்கிறாங்க பிரிவு 9. அப்போ பிரிவு 8, 9ல் வராதுன்னா எல்லா தகவல்களுமே நம்ம தர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அரசு அலுவலர்களாக இருக்கிறதுனால. நம்ம அது 8, 9 நம்ம பின்னாடி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது பிரிவு 4. பிரிவு 4 என்னன்னு கேட்டிங்கன்னா மிக மிக முக்கியமான பிரிவு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுக்கும் அரசு ஊழியருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பிரிவு 4(1)A மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் சொல்கிறாங்க. என்ன மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்? நான் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட், என்கிட்ட இந்த டிஆர் ரிஜிஸ்டர் இருக்குன்னா நீங்கள் அந்த ரிஜிஸ்டரை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணி இந்த ஆர்டிஐக்கிலே சொல்கிறாங்க. நான் வந்து ரெக்கார்டே என்கிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் ஒரு பதிவேடு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவசியம்னு சொன்னீங்கன்னா அந்த பதிவேடை அவரவர் முறையாக பராமரிக்கணும். அது டியூலி வந்து கேட்டலாக் படி, இண்டெக்ஸ் படி அது எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கணும். திடீர்னு இந்த ஃபைலில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு 10 வருஷம் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலில் எனக்கு 2006 10க்கு கேட்பாங்க. நீங்கள் இண்டெக்ஸே பண்ணல, அடுக்கியே வைக்கலன்னு சொன்னால் நீங்கள் எப்போ பண்ணுறது, யார் பண்ணுறது அந்த ஃபைலை? அப்போ நீங்கள் டியூலி கேட்டலாக் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் போட்டு நீங்கள் அந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு கேட்டால் பதில் சொல்றது நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன கேட்டிங்கன்னா, நாட்டின் தகவல் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவரவர் பதிவேடுகளை, அதுக்கு தான் இந்த வகுப்பை நான் வந்து வச்சதுக்கு காரணமே என்ன கேட்டிங்கன்னா இந்த பிரிவு 4(1)A சொல்கிறதுக்கு தான். அலுவலகங்களில் அந்த பதிவேடுகளை முறையாக பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாம் இருக்கும். இல்லை இது வந்து நான் எழுதுறது ஒன்றுமே இல்லையே, நான் வந்து கம்ப்யூட்டரைஸ் தானே, நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வைக்கணும். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் பண்ணுமோ கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வைக்கணும். எதெல்லாம் இமெயில் வழியாக அனுப்ப வேண்டியதோ அதெல்லாம் இமெயில் வழியாக அனுப்பியிருக்கணும் அந்த அலுவலகத்துக்கு. எதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ வச்சோம், நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன், ஒரு இது கொடுப்போம், ஒரு நம்ம கமர்ஷியல் டேக்ஸ் வெப்சைட்டில் போய் நம்ம போடுவோம். அப்போ இது நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு செய்ய வேண்டிய நம்ம கடமை இது. நான் வந்து ரெக்கார்டில் நோட் போட்டேன், ப்ரொசீடிங்ஸ் போட்டேன், ஐயாட்ட கையெழுத்து வாங்கிட்டேன் போதாது, இந்த வேலையும் நீங்கள் செஞ்சுருக்கணும். பேப்பர் நோட்டிஃபிகேஷன் தரணும்னு இருக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட்லையுமே. அப்போ நீங்கள் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கான பில்ல இருந்து அதை வாங்கி ஒரு ஆர்டர் வாங்கி கையில் வச்சுருக்கணும் ஃபைலில். அப்போ கம்ப்யூட்டரைஸ் ரெக்கார்ட் கனெக்ட் தம் பை நெட்வொர்க் எதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி விடணும். நீங்கள் இப்போ ஒரு சர்டிஃபிகேட் காப்பியை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாமா, நீங்கள் ஆன்லைனில் கொடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். கோர்ட்லாம் உண்டு, கோர்ட்டில் டெபோசிஷன் வாங்கிக்கலாம், நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், வாங்கி கலெக்ட் பண்ண முடியும். டெபோசிஷன் சாட்சியோட வாக்குமூலங்கள், தென் அதே போல் வந்து ஒரு உத்தரவுகள், ஒரு தீர்ப்பு, இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் எடுக்க முடியும் உங்களால். அப்போ நீங்கள் நான் அப்லோட் பண்ணாமல் இருந்துட்டு ஏன் அதில் இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஆர்டி அப்ளிகேஷனில் வராது, ஆர்டிஐ கேட்க முடியாது. அதில் அங்கே பார்த்துக்கணும், நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பாருங்க, நம்ம இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு 18 பேரை செலக்ட் பண்ணுறோம் லிஸ்ட் நம்ம வெப்சைட்டில் போட்டோம்.
இப்போ நாளைக்கு ஆர்டிஐல ஒருத்தர் ஒரு மனு அனுப்பி யாரெல்லாம் செலக்ட் பண்ணி கேட்டாருன்னா நம்ம தகவல் தர வேண்டியதில்லை. நீங்க சொல்லிடலாம், வெப்சைட்ல இருக்க போய் பார்த்துக்கோன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரானிக் ஃபார்ம்லாம் வச்சுருக்கோம், கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை நம்ம வந்து கரெக்டா செய்யணும் அப்படின்றாங்க. அவருக்கு ஈஸியா அக்சஸ் பண்ண முடியறதெல்லாம் அவர் அங்கே கொடுத்துருங்க. அவர்கிட்ட முடியாத அவர் கேட்டு மனு கேட்டு வாங்கிப்பாரு சொல்றாங்க. தென் ரெண்டாவது 4B என்ன சொல்றது, 4(1)B என்ன சொல்றது கேட்டீங்கன்னா ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோசர். நான் எப்பவுமே சொன்னேன், நம்ம இதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஒரு பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அது ஃபங்க்ஷன் என்ன, டியூட்டிஸ் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க நம்ம கிட்ட. பவர் என்ன, அந்த ஆஃபீஸோட பவர் என்ன, எம்ப்ளாயோட பவர் நம்மள கேட்கலாம். ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம இன்டர்வியூ முடிச்சிட்டோம், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ கேட்டால் நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம் ஆர்டிஐல. அப்போ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்க, என்ன நாம்ஸ் வச்சிருக்கீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு, டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு என்ன நாம்ஸ், இல்லை ஒரு டெய்லி ஃபைல அன்னைக்கு முடிக்கணும், அர்ஜென்ட் ஃபைல அன்னைக்கே முடிக்கணும், ஆர்டினரி ஃபைல 3 நாள்ல முடிக்கணும், இல்லை இந்த ஃபைல வந்து 1 மாதத்துல முடிக்கணும், நீங்க நாம்ஸ் வச்சிருக்கீங்களா, அது என்னன்னு நம்ம நாளைக்கு கேட்கலாம். என்ன ரூல் ஃபாலோ பண்றீங்க, என்ன ரெகுலேஷன் ஃபாலோ பண்றீங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு, என்ன மேனுவல் உங்ககிட்ட இருக்கு, என்ன ரெக்கார்ட்லாம் அவர் யூஸ் பண்றாரு இந்த எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அப்ப இந்த மாதிரி ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோசர் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க ப்ராம்ப்டா அதை செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான கேட்டகரிஸ் வைஸ் நீங்க பிரிச்சு வச்சுக்கணும். தென் டீடைல்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் கன்சல்டேஷன் வித் தி பப்ளிக், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் போர்ட் கவுன்சில் கமிட்டிஸ், இதுக்கெல்லாம் டைரக்டரி ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி, மந்த்லி ரெமுனரேஷன் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி, பட்ஜெட் அலாகேட், எவ்வளவு பட்ஜெட் வந்துச்சு உங்ககிட்ட, என்ன உங்களுக்கு பிளான், எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு என்ன ரிப்போர்ட், டீடைல்ஸ் ஆஃப் சப்சிடி ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன அதில் பெனிஃபிஷரிஸ்லாம் யார் யாரு, இது நம்ம ஆஃபீஸ்க்கு வராது, அரசு அலுவலர்களுக்கு இருக்கும். பர்டிகுலர்ஸ் யாரெல்லாம் அதில் பயனாளிகள் எத்தனை பேர், அவங்களுக்கு எப்படி பர்மிட் பண்ணீங்க, அதை யார் ஆத்தரைஸ் பண்ணது, அவங்களுக்கு யாரும் செலக்ட் பண்ண பாருங்க. 1000 ரூபாய் நான் வந்து தரேன் முதியோர்களுக்கான ஒரு அரசு திட்டம் இருக்கு. அப்புறம் பெண்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் தரணும் மாதம் இருக்கு. நீங்க அதை எப்படி செலக்ட் பண்ணி நாளைக்கு ஒரு ஆட்சியில் கேட்கலாம், ஏன் என்ன செலக்ட் பண்ணலாம் அவர் கேட்கலாம். அவர் அப்போ நமக்கு அதுக்கான காரணம் சொல்ல வேண்டியிருக்கும். டீடைல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் கேட்கலாம். ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் டு சிட்டிசன், நான் எப்படி எல்லாம் தகவல் பெறுறது சொல்லுங்கன்னு கேட்கலாம். அப்போ நீங்க சொல்லணும், இந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்த்தா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ ஏன்னா அவருக்கு தெரியாது ஒரு வெப்சைட் இருக்கிறது. அப்போ இந்த தகவல் நம்மகிட்ட கேட்டு அந்த தகவல் வாங்கிக்கலாம் அவர். அப்புறம் நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப், நம்ம ஏற்கனவே சொன்னேன், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இதெல்லாம் அவர் கேட்டு நம்ம கிட்ட வாங்க விட்டுருக்கோம். அப்போ இதுக்கான தகவல்கள் எல்லாம் நம்ம ரெடியா வச்சிருந்தா தான், அதுக்கு தான் சொல்றாங்க ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோசர்னு சொல்றாங்க. அதை நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது ஒரு பக்கம், இந்த தகவல்லாம் அவர் வந்து ரெடியா வச்சுக்கோங்க ரெண்டாவது. மூணாவது கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா ப்ரோஆக்டிவ் டிசெமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கிறது, எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலைகளை முன்னாடியே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடியா இருக்கிறது. நீங்க அவருக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தகவல்களை செய்தியை பரவ செய்யறது. நம்ம சொல்ற பாருங்க, இன்டர்வியூ ஆரம்பிக்க போறோம், நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இது இருக்க ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை, 2007 நம்ம ஆரம்பிச்சு பண்ணியிருந்தாங்க, யாரும் பண்ணல. நம்ம ஒரு பிளான் வச்சுக்கிறோம், நம்ம சரி என்ன பண்ண போறோம், எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம், நம்ம ஒரு ப்ரொசீஜர்ஸ் போடுறோம், அதை நம்ம எழுத்துடியில் கொண்டு வந்து அதை ஆரம்பிச்சு ஒரு பப்ளிகேஷன் கொடுக்குறோம், அதை வாங்கி வைக்கிறோம். இப்போ இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம இதெல்லாம் நாளைக்கு நம்ம கேட்டா நம்ம ரெடியா இருக்கிறதுக்கான ஒரு திட்டம் வகுத்து வச்சுக்கிறோம் இல்லையா. இதுதான் ப்ரோஆக்டிவ் டிசெமினேஷன். நாளைக்கு கேட்டா இருக்கிற தகவலை கொடுக்கறது ஒண்ணு, கேட்டா தர்றது ஒண்ணு, கேட்பாருன்னு நம்ம கணிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஒண்ணு. அப்ப இது எல்லாமே கூட நம்ம வந்து அந்தந்த நேரத்துல ரெடி பண்ணி வச்சுக்கணுன்றாங்க. தென் இது ஏன் இது பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டன்டா நம்ம ஆஃபீஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம தகவலை ரெக்கார்டை ஒழுங்கா பராமரிக்கிறோம், யார் கேட்டாலும் தகவலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். இதெல்லாம் கேட்பாருன்னு நம்ம முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். அழகா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, பழைய மாதிரிலாம் இல்லைங்க. இப்பெல்லாம் வந்து ப்ராம்ப்டா நாங்கள் ரெக்கார்டு மெயின்டைன் பண்றோம், நாங்கள் தகவல் வச்சுட்டு இருக்கோம். யார் வேணா கேட்டா நான் அடிக்கடி சொல்ல உண்டு, யாராவது ரெட்டு போட்டு நம்ம கேட்டா ஃபைலை கொண்டு போய் அப்படியே ஆஃபீஸ்ல வைக்கிற மாதிரி, ஹைகோர்ட்ல வைக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் ரெடியா. நான் சொல்லிட்டு இருப்பேன் இன்டர்வியூ ஆரம்பிச்சுல இருந்து. அப்ப அந்த தகவல்கள் நம்ம வந்து ரெடியா வைக்கிறதா கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குன்னு சொல்றாங்க. 4.3.4.4 சப் ரூல் 4லயும் 3லயும் அதை சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 4 தான் சோல் ஆஃப் ஆர்டி ஆக்ட். என்ன சொல்றது, இந்த சட்டத்துக்கு ஒரு இதய மாதிரி அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரிவு 4 தான். நான் 4 உட்பிரிவு சொல்லிட்டேன், இந்த 4 உட்பிரிவுகள் தான் சொல்றாங்க. தென் டெசிக்னேஷன் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அப்ப ஏற்கனவே சொன்னேன், ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்லயுமே இப்போ நம்ம ட்ரிபியூனல் இருக்கு, மதுரை அடிஷனல் பெஞ்ச் இருக்கு, கோயம்புத்தூர் பெஞ்ச் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த சட்டம் 2005 வந்து நம்ம ட்ரிபியூனல் எப்போல இருந்தோ இருக்கு. 2005 சட்டம் வந்ததுன்னா, சட்டம் வந்த 100 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு அலுவலகமும் அதற்கான பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் யாரு, அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் யாருன்ற தகவல்களை வெளியிடணும் கட்டாயம் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்றாங்க பிரிவு 5. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் வரப்போகுது. சட்டம் வந்தது 2005.
ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் வரப்போகுது 2025 சொல்றாங்க. இப்ப நவம்பர்லயோ டிசம்பர்லயோ வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அது ஆரம்பிச்ச உடனே நம்ம ரெடியா இருக்கணும். 100 நாட்களுக்குள்ள யாருன்னு இந்த அதிகாரி யாருன்றதை நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பிரிவு தான் பிரிவு 5ல் 1 அப்படின்னு சொல்றாங்க. தென் ரோல் ஆஃப் இந்த நீங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு சொன்னீங்களே, அவருக்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மனுக்களை பெறுவதோடைய வேலை, தகவல்களை 30 நாட்களுக்குள்ள வழங்குவதோட வேலை. இந்த 2 தான் அவரோட வேலை. அசிஸ்டன்ட் பப்ளிக் ஆஃபீஸர் சொன்னீங்களே, அவர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சொன்னீங்களே, 5(2)ல 5(1)ல வந்து 5 உட்பிரிவு 1ல வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், 5 உட்பிரிவு 2ல வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அவருக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவரும் அப்படிதான் மதுரையில் வர மனுக்களை அவர் பெறுவார். அந்த சப் ஆஃபீஸ்ல இருக்கிற மனுக்களை அவரும் வாங்குவாரு. அந்த தகவல்களை வந்து சில நேரங்களில் இது வந்து ஹெட் ஆஃபீஸில் வாங்கி தர வேண்டிய தகவலாக இருந்ததுன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கோ இல்லை அப்பீல் அத்தாரிட்டிக்கோ அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் உங்ககிட்ட தகவல் என்கிட்ட இல்லை அங்கே இருக்குன்னு சொல்ல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மதுரையில் நம்ம இன்டர்வியூ நடத்தணும். மதுரையில் இன்டர்வியூ சம்பந்தமாக தபால் வருது. ஏன்னா எத்தனை பேர் மதுரைக்கு வந்தாங்க எனக்கு தகவல் போட்டால் அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. இந்த தகவல்கள்லாம் நீங்க அப்பப்போ ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துட்டீங்க. யார் செலக்ட் பண்ணோம், யார் இன்டர்வியூல பிரிலிமினரி இன்டர்வியூல யார் பாஸ் பண்ணாங்க தகவல்லாம் நீங்க கொடுத்தீங்க. மதிப்பெண் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த தகவல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், 5 நாட்களுக்குள்ள ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த மனு அனுப்பணும். தகவல் உங்ககிட்ட இருந்ததுன்னா 30 நாட்களுக்குள்ள மனுதாரர் கொடுத்துடணும். தகவல் என்கிட்ட இல்லை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டியிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க 5 நாட்களுக்குள்ளாக ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். இதுதான் அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோட வேலை. உங்ககிட்ட தகவல் இருந்தா நீங்க அவர்கிட்ட கொடுத்துடலாம், டவுட் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனுதாரமே மதுரையில் ஒரு கிராமத்தில் இருக்கிற வந்து சென்னையில் வந்து மனு பண்ண அவருக்கு தெரியாது. அவர் மதுரையில் நம்ம பையன் இன்டர்வியூக்கு போனால் மதுரையில் மனு கொடுத்துருக்கலாம், ஒரு வேலை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து பப்ளிக் வந்து ரூரல்லையோ ரிமோட்லையோ அவங்க அக்சஸ் பண்ணணும் ஆஃபீஸை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், மதுரையோட ஒரு நம்ம அலுவலகம் ஒன்று வந்து ஒரு கிராமத்தில் இருக்குன்னு சொன்னால் அவர் கிராமத்திலே மனு கொடுத்தா போதும். நான் வந்து ஹெட் ஆஃபீஸில் அனுப்பி இந்த தகவல் வாங்க வேண்டியதில்லை. நான் கிராமத்தில் இருக்கிற இந்த ட்ரிபியூனலில் மனு கொடுத்தேன்னா அந்த மனு மதுரைக்கு வரும், மதுரையில் இருக்கிற மனு சென்னைக்கு வந்தால் நான் பதில் கொடுத்துருவேன். இதுதான் அந்த கான்செப்ட் தானுங்க. அப்புறம் இந்த டியூட்டி ஆஃப் இந்த பிஐஓ அசிஸ்டன்ட் பிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த மனுக்களை வந்து பெற்று தகவல்களை வழங்குவது. சில நேரங்களில் எழுத படிக்க தெரியாதவங்க, டிசேபிள்டு வருவாங்க, நீங்க மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க. அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மனு கூட எழுத தெரியாது. கண் பார்வை இல்லாம கூட இருப்பாங்க சில பேர், உங்களுக்கு காது கேட்காத கூட இருப்பாங்க. நீங்க சொல்றது அப்ப நீங்க மனுவே நீங்க தயார் பண்ண வேண்டியிருக்கும். மனு நீங்க தகவல் வழங்குறது மட்டும் இல்ல, தகவல்களை அனுப்புறது மட்டும் இல்ல, மனு பெறுவது மட்டும் இல்ல, அவர்கள்ட்ட மனுவே நீங்க எழுதி வச்சு கையெழுத்து வாங்கி அவர் மனு தகவல் தரணும். எப்படி இருக்கும் பாருங்க வேலை. இது நம்ம யாருக்குமே சரியா தெரியாது. அப்ப மனுவை நம்ம தயார்படுறது நம்ம ரெடியா இருக்கணும். அடுத்தது நான் சொன்ன ஏற்கனவே 5 உட்பிரிவு 4, 5 உட்பிரிவு 5ல இந்த அப்ளிகேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு அவங்ககிட்ட 5 நாட்களுக்குள்ள நீங்க அந்த உரிய அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது பிரிவு 5. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா, பிரிவு 5 மூலமாக ஒரு கிளியர் கான்டாக்ட் வித் தி அந்த பிஐஓ ஆர் அசிஸ்டன்ட் பிஐஓக்கு பப்ளிக் கூட இருக்கணும். அதுக்காக தான் இந்த பிரிவு வச்சிருக்காங்க. தென் அப்புறம் வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி படிச்சோம். நம்ம யார்கிட்ட இந்த மனு தரலாம் அப்படின்னு, இந்த மனு சம்பந்தமாக நீங்க வந்து புகார் தரலாம், மனு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்ததுன்னா சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், சிபிஐஓன்னு அவரை சொல்லுவாங்க, பிஐஓ நம்மள சொல்லுவோம். அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ஆஃபீஸரை ஏபிஐஓன்னு சொல்லுவோம், ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை எஸ்பிஐஓன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிவு 6ல் சொல்றாங்க. ஒரு படிவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு மாடல்லாம் கிடையாது. இந்த மனுவுக்கு அவரு லெட்டர் மாதிரி கூட எழுதுவாரு, கட்டம் போட்டும் கேட்பார் நம்ம கிட்ட. அப்ப மனு மாடல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனு வந்து நேரில் அனுப்பலாம், போஸ்ட்ல அனுப்பலாம், நேரில் வந்து கொடுக்கலாம், இமெயில நம்ம கிட்ட எலக்ட்ரானிக் மீடியா வழியா நமக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஏன்னா பிரைவேட் சோசியல் மீடியா அதுல கிடையாது. நம்ம அஃபிஷியலி அக்செப்ட் பண்ணதை இமெயில் வழியா நீங்க அனுப்பலாம். இந்த வழியெல்லாம் கொடுக்க முடியும். இங்கிலீஷ்ல தான் இருக்கணுமா, ஹிந்தியில தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்லயே இருக்கலாம். நீங்க ஆந்திராவில் இருக்க மனுவை நீங்க தெலுங்குல கூட எழுதலாம், நீங்க தப்பு கிடையாது. அப்படின்னு ஒரு பிரிஸ்கிரைப்ட் அப்ளிகேஷன் கிடையாது. அதுக்கு நான் எப்பவுமே சொல்லிட்டேன். ஃபீஸ் உண்டான்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு மனுவுக்கு 10 ரூபாய் நீங்க கட்டணம் செலுத்தினா போதும். அது டிடியாக அனுப்புவாங்க, ஸ்டாம்பை ஒட்டி அனுப்புவாங்க. நீங்க அந்த மாதிரி மனுவை நீங்க வாங்கிக்கலாம். ஆர் அதுக்கான காரணம் சொல்ல வேண்டியது இல்லைன்றாங்க. ஏன் உங்களுக்கு தகவல் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்டர்வியூ நடத்திருக்கீங்க நீங்க இத்தனை இடத்துல, அதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு நம்ம கேட்க வச்சுக்கோங்க. உனக்கு எதுக்கு நம்ம கேட்கக்கூடாது. ஒரு தகவல் நம்ம அரசு அலுவலகத்தில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம், பிரிவு 8, 9ல் வருமா, ரிஜெக்ட் பண்ண முடியுமா, இல்லை பண்ண முடியாது சொன்னால் தகவல்களே அவர் தரணும். பிரைவேசி அடங்காதுன்னா ஒரு தகவல் தரணும். நீங்கள் உங்களுக்கு அந்த தகவல் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால எந்த மனுவிலையுமே நீங்கள் காரணம் கேட்கல, எதுக்குன்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு நீங்கள் வந்து தயவு செய்து மனுவை திருப்பிடாதீங்க, செய்யக்கூடாது அப்படி யாருமே.
தென் அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இல்லிட்ரேட் இருக்கலாம் ஆர் மாற்றுத்திறனாளிகள் வரலாம், அவங்களுக்கு நம்ம தான் உதவி செய்து தகவல்களை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். தென் அப்புறம் ஃபீஸ் சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே. தென் அப்புறம் 6ஓட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், அக்சசபிள், சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி. இவ்வளோதான். சிம்பிளாக ஒரு அப்ரோச் பண்ணது ஆஃபீஸை எளிதாக அணுகக்கூடிய முறை இருக்கணும், வழி இருக்கணும். அது சிட்டிசனுக்கு சிட்டிசன் ஃப்ரெண்ட்லியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள். தென் டிஸ்போசல் ஆஃப் ரெக்வஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்போசல் ஆஃப் ரெக்வஸ்ட், இந்த மனு வாங்கிட்டேன், நான் அந்த மனுவை எத்தனை நாளுக்குள்ள பண்ணணும்னு கேட்டினா, நம்ம பார்க்க வேண்டியது ஏற்கனவே சொன்னேன், வெட்டில் அடங்குமா அடங்காதா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தகவல் தர வேண்டியிருக்கும் 30 நாட்கள் டைம். நான் ஏற்கனவே சொன்னேன், அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், அவர் தகவல் அவர்கிட்ட இல்லைன்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு அவர் 5 நாட்களுக்குள்ள அனுப்பி வைக்கணும். இல்லை அந்த ஆஃபீஸ் மட்டும் இல்லை, இது பக்கத்தில் தாலுகா ஆஃபீஸ் அப்படின்னா அங்கே தாலுகா ஆஃபீஸ் அமைச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மதுரை செக்ரட்டரிக்கு ஒரு மனு வருது, என்னோட பட்டா நகல் கொடுக்கணும்னு கேட்குறாரு அவர் நம்மகிட்ட. ஏங்க இது வந்து ட்ரிபுனல், இது செல்ஸ் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, இங்கே போய் பட்டா நகல் கேட்குறீங்களேன்னு நீங்கள் மனு ரிஜெக்ட் பண்ண முடியாது, ரிட்டர்ன் போட முடியாது. உங்களுக்கு தெரியும் இது வந்து மதுரை தாலுகா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மதுரை தாலுகா ஆஃபீஸ்க்கு அந்த மனுவை அனுப்பிட்டு அந்த மனுதாரருக்கு உங்கள் மனு பட்டா சம்மந்தப்பட்டமாக இருக்குது, எங்கள் அலுவலகம் சம்மந்தப்பட்டது இல்லை, உங்கள் மனுவை உரிய அலுவலகமான நீங்கள் தான் பார்க்கணும் வெப்சைட்டில், அது யார் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் யார், அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் யாருன்னு பார்த்துட்டு அந்த உரிய அலுவலகத்துக்கு நீங்கள் மனுவை அனுப்பிட்டு இந்த தகவலை நீங்கள் அந்த மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன கால அளவு? 30 நாட்கள். அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறீங்க, வேற அலுவலகத்துக்கு அனுப்புறீங்கன்னா அந்த 5 நாள் கூடுதலா நீங்க எடுத்துக்கலாம், 35 நாட்கள். 30 நாள் நீங்க வச்சுட்டு இருந்துட்டு அப்புறமா நீங்க பக்கத்து ஆஃபீஸ்க்கு அனுப்புறது கிடையாது. உங்களுக்கு கால அவகாசம் 5 நாள் தான். 5 நாள் உங்களுக்கு, 30 நாள் திருப்பி அவருக்கு அங்க போன உடனே அவருக்கு 30 நாள் ஆரம்பிச்சிடும். இது வந்து மனு அனுப்புறதுக்கு. சில நேரங்களில் லைஃப் ஆர் லிபர்ட்டி ஆஃப் எ பர்சன் இருக்கும். ஒருத்தர் கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க ஜெயிலில், போலீஸ் ஆக்ஷன் போனாங்க, எஃப்ஐஆரும் போடல, என்னென்னு தகவல் தெரியல, ஸ்டேஷனில் போய் பார்த்தா அப்படி ஒரு ஆளே கொண்டு வந்த மாதிரி யாருமே சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு மனு ஸ்டேஷன் அனுப்புறீங்க, ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி யாராவது நபரை கைது பண்ணிங்களான்னு கேட்க வச்சுக்கோங்க. அவர் வந்து ஆர்டிஐயில் வந்து இருங்க 30 நாள் டைம் இருக்கு எனக்கு, நான் வெயிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒருத்தர் லிபர்ட்டி சம்மந்தப்பட்டது, அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு, புகாரில் இருக்கு. உயிர் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி நேரங்களில் வந்து நீங்க 48 மணி நேரத்தில் அந்த மனுவை நீங்க அனுப்பிட்டு இருக்கோம். நீங்க நம்ம ஆஃபீஸ் வராத அந்த மாதிரி மனுக்கள் இது போலீஸ் ஸ்டேஷன் தான் போகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம கிட்ட கேட்கலாம். நான் இந்த மாதிரி டாக்ஸ் நான் கட்டிட்டேன், கட்டலன்னு ஒருத்தர் அந்த ஆஃபீஸ் சொல்றாங்க, நான் கட்டினதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கு, அந்த உத்தரவு நாங்கள் கொடுங்க, எனக்கு உனக்கு அர்ஜென்ட்டா வேணும், இதை நான் கொண்டு போய் இந்த அலுவலகத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலன்னா என் பையனை ஜெயிலில் போட்டுறேன்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்படி சொன்னீங்கன்னா நம்ம இந்த தகவலை 30 நாள் வெயிட் பண்ணக்கூடாது, அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் 5 நாள் பொறுத்து அனுப்பக்கூடாது. இதை நீங்க 48 மணி நேரத்துக்குள்ள தகவலையே அவருக்கு வழங்கணும் நீங்க. ஏன்னா இதை கொண்டு போய் அவர் காமிச்சாதான் அவரோட உயிர் சம்மந்தப்பட்டதோ அவருடைய உடமை சம்மந்தப்பட்டதோ நீங்க அவருடைய என்ன சொல்றது பிரைவசி லிபர்ட்டி சம்மந்தப்பட்டது அது அடங்கும். அதனால அது சொல்றாங்க, அது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சில நேரங்களில் அவர் 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டிருப்பார், 10 ரூபாய் ஃபீஸ் கட்டியிருப்பார். ஆனா அவர் கேட்கிற தகவல் வந்து 100 ரூபாய்க்கான தகவல்களா இருக்கும். 100 ரூபாய் செலவாகும். ஒரு பக்கத்துக்கு வந்து 10 ரூபானா 5 ரூபான்னு சொன்னா நம்ம இத்தனை பக்கங்கள் தேவைப்படும் சொன்னா இந்த தகவல் நீங்க அவருக்கு மனு தெரிவிக்கணும். மனு ஸ்டாம்ப் போதவில்லை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. 10 ரூபா பத்தாது, நீங்க வந்து ஒரு லெட்ஜரே கேட்குறீங்க, அந்த லெட்ஜர் 100 பக்கம் இருக்கு, ஒரு பக்கத்துக்கு 5 ரூபானா 500 ரூபாய் தேவைப்படும் சொல்லி நீங்க வந்து மனுவை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. கடிதம் எழுதி இன்னொரு மீதி 95 ரூபா கட்டுங்க, மீதி 100 ரூபானா மீதி பாக்கி கட்டுங்க, இல்லை 495 ரூபா 5 ரூபா கட்டிருக்கீங்க, 10 ரூபா கட்டிருக்கீங்க, 490 ரூபாய் நீங்க மீண்டும் செலுத்தினாதான் தகவல் வழங்கப்படும் சொன்னீங்கன்னா அவர் கொடுப்பாருங்க. இந்த தகவலை அவருக்கு நீங்க சொல்லணும். இந்த காலம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க வந்து 10 ரூபா விட்டுருக்காரு, 500 ரூபாய் விட்டிருக்கணும், 490 ரூபாய் இல்லை நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க இல்லையா, இந்த காலத்துல இருந்து அவர் திருப்பி 490 ரூபாய் கட்ட வரைக்குமான காலங்களை நீங்க கழிச்சுக்கலாம். கழிச்சுட்டு அந்த 490 ரூபாய் வந்த பிறகு இந்த 30 நாள் 2 நாள் எடுத்துருக்கீங்க நீங்க, இப்ப மீதி 28 டேஸ் நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்க 30 நாள் என்பது இந்த காலத்தை நீங்க வந்து லெஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொல்றாங்க, அது நீங்க பாத்துக்கலாம். அப்ப எல்லாருமே கண்டிப்பா இந்த 10 ரூபாய் கட்டணுமா, இந்த ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்டீங்கன்னா பிபிஎல் சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லைன். அதில் இருக்க அந்த குடிமகன்கள் இந்த தொகையை செலுத்தாமல் கூட ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் வாங்கிக்கலாம். ஆனால் அதற்கான அந்த விவரத்தை அதில் சொல்லணும். நான் இந்த மாதிரி வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்க உட்பட்டவன் நீங்கள் சொல்லணும். தென் அதுக்கப்புறமா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம், பிலோ பாவர்ட்டி லைன் சில பேருக்கு வந்து ரேஷன் கார்டுலேயே நம்ம கலர் வச்சுருக்காங்க இல்லை, கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் ரேங்க்ல என்ன கார்டு வச்சிருக்கோம் நம்ம. அப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும். இல்லை ஒரு ஏழை விவசாயி, இல்லை ஒரு விவசாயம் லேண்டு கம்மியாக வச்சுக்கிட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான ஆவணத்தை அவர் கூட என்க்ளோஸ் பண்ணி சொல்லுங்க. அவர் பண்ணலாம் கூட நீங்க ஃபீஸ் கட்டலை, நீங்க அதை கிளைம் பண்ணவும் இல்லை, நீங்க அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நீங்க இதை அப்புறம் இன்னொரு தகவல் இருக்கும். அப்போ நீங்க பணம் கொடுத்துட்டாரு ஒரு 500 ரூபாய், நம்ம பணம் கேட்டான்னு சொன்னீங்கன்னா இந்த தகவல்கள் வந்து நம்ம வழங்குறது வந்து
அளவுக்கு மீறிய வளங்களை பயன்படுத்தி தான் நம்ம unless it would disproportionately divert resources, harm the safety or preservation of record இதெல்லாம் உட்பட்டது அந்த அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா, இல்லை இதை பாதுகாக்கிறதோ அதுக்கு தீங்கு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தகவல் வழங்க வேண்டியதில்லை. அந்த வருத்த ஒரு தகவல் சொன்னோம். ஒரு உதாரணம் பாருங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கெட்ச் இருக்கு, சின்ன சின்னதா ஊர் படம்லாம் போடும், ஸ்கெட்ச் ஒரு காப்பி தான் கேட்கிறாரு அவர்கிட்ட. இது கையில வரைய முடியாது நம்ம கிட்ட. ஜெராக்ஸ் எடுக்க நம்மகிட்ட மிஷின் வர, நம்மளோட ஒரு A4 எடுக்கலாம், ஒரு ஃபுல் ஸ்கேப் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கலாம். ஒரு பெரிய படமா இருக்கு, அதை நம்ம வந்து ஒரு பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட பிரிண்ட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லலாம், இது இத்தனை சைஸ், இவ்வளவு சைஸ் கொண்டது, இது நீங்க கொடுக்க முடியாது. நீங்க வந்து நேரில் வந்து பார்வையிட்டுக்கோங்க, நீங்க வேணா பார்க்கலாம். இல்ல எதாவது ஒரு போர்ஷன் சொல்லுங்க, நான் பிரிண்ட் எடுத்து தரேன், முழு பக்கத்தையுமே ஒரு பக்கத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க எவ்வளவு பணம் கட்டினாலும் கொடுக்க முடியாது எங்களால, அதுக்கு வசதி எங்ககிட்ட இல்லை. நீங்க தகவல்களை அல்ல அப்படி வெளியில கொண்டு போனா அது வந்து அதுக்கு தீங்கு ஏற்படும், பாதுகாப்புக்கு வந்து குறைபாடு ஏற்படும், நீங்க தகவல்லாம் நீங்க சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம தர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த காரணம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க செய்ய வேண்டியது, நமக்கு மனு தரமாட்டேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இல்லைங்க இந்த ரீசன்ல இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க சொல்லணும். அப்ப வெறும் ரிஜெக்ட் பண்றது இல்லை, அதுக்கான காரணம் நீங்க சொல்லணும். அப்பீல் டைம் நீங்க சொல்லணும். ஒரு மனுவும் நீங்க வந்து திருப்புறீங்க, ரிஜெக்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அப்பீல் கால சொல்லணும். ஏன் நான் திருப்புனா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அது தப்புன்னு ஒரு அப்பீல் போலாம். பாருங்க, ஒரு உதாரணம் பாருங்க. 10 ரூபாய் கட்டிருக்கீங்க, 400 ரூபாய் கூடுதல் கொடுன்னு கேட்கறா வச்சுக்கோங்க. அவன் சொல்லலாம், நீங்க வேணும்ட்டு ஜாஸ்தி கேட்குறீங்க, அது வந்து அவ்வளோலாம் ஆகாது, நீங்க எனக்கு வந்து தரத்துக்கு தயங்கிக்கிட்டு எனக்கு வந்து டிலே பண்றதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொன்னா அந்த ரிட்டர்ன் பண்றதுக்கு மேல அப்பீல் போக முடியும். ரிஜெக்ட் பண்றதுக்கு மேல அப்பீல் போடுறது ஒன்று, ரிட்டர்ன் பண்றது மேல அவருக்கு அப்பீல் போக முடியும். காலதாமதமா இருக்குன்னு அப்பீல் போக முடியும் அவரால். ஒண்ணுமே பதிலே சொல்லணும் ஒரு அப்பீல் போக முடியும் அவரால். அப்ப அதனால என்ன பண்ணணும், அப்பீலுக்கான கால அவகாசம் 30 நாட்கள் அப்படின்னு தகவலை நம்ம சொல்லணும். இப்ப நான் சொன்ன இந்த ஃபீஸ் கேட்டதுக்கு காலம் அதை கழிச்சுட்டு இவ்வளவு டைம்லாம் போக இவ்வளவுதான் இருந்ததுன்னு சொல்லணும், தகவல் சொல்லணும். அப்புறம் அப்பல்ட்ட தாட்டி யாரும் நீங்க சொல்லணும். மதுரையில மனு கொடுக்குறாரு அவரு, நீங்க மனு ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்பீல் 30 நாள்ல போங்கன்னு சொன்னா போதாது. உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து அப்பீல் போட வேண்டிய அலுவலகம் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்கிற சேல்ஸ் டாக்ஸ் அப்பலட் ட்ரிபியூனல் அப்படின்னு மெயின் பெஞ்ச் நீங்கள் அவர் தகவல் நீங்கள் சொல்லணும். அந்த தகவல் அந்த வேலையும் உங்களோட தான் சேர்ந்து. அப்போ வெறும் ரிஜெக்ஷன் மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனு வாங்கிட்டு நீங்கள் அதை ஒரு 30 நாட்களுள்ள தகவல் தரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை நான் ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது, என்னுடைய லிபர்ட்டி சம்மந்தப்பட்டது, நீங்கள் 42 மணி நேரத்துக்கு தகவல் தரலன்னு சொன்னால் செக்ஷன் 7 உட்பிரிவு 2 கீழே அது நிராகரிக்க டீம்டு ரிஃப்யூசல் அவர் எடுத்துக்கலாம். நீங்கள் டீம்டு ரிஃப்யூசல் எடுத்துக்கிட்டு அவர் நேராக அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். இது பிரிவு 7 சொல்லப்பட்ட விவரங்கள். இப்போ நம்ம அப்படியே ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்னேன் அப்பீல் டைம் 30 நாள், வேற ஹெட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் 5 நாள் கூட எடுத்துக்கலாம், 35 நாள். லிபர்ட்டி அண்ட் லைஃப் சம்மந்தப்பட்டதுன்னா 48 மணி நேரம். பிலோ பவர்ட்டி லேனாக இருந்தீங்கன்னா அவருக்கு ஃப்ரீயாக நீங்கள் தகவல் கொடுக்கலாம். ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்கான காரணம் சொல்லணும், அப்பீல் டைம் சொல்லணும், அப்பீல் அத்தாரிட்டி யாருன்னு சொல்லணும். நீங்க தகவலை வழங்கவே இல்லை, பதிலே சொல்லலைன்னா அவர் டீம்டு ரிஃப்யூசலா எடுத்துட்டு அவர் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். இந்த 6 விஷயங்கள் தான் இந்த பிரிவு 7 சொல்லப்பட்டிருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இதன் அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன உங்ககிட்ட 8 வந்து மிக முக்கியமானது. 8, 9 நான் சொன்னேன். 8 என்னன்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நீங்க தகவல்கள் வழங்க வேண்டாம்ன்ற எக்ஸம்ஷன், எல்லா விதிக்கும் ஒரு விலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க. அப்ப இந்த விதி விலக்கு அப்படி அது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டி ஆக்ட்ல பிரிவு 8, 9. 8 என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, எந்த பப்ளிக் அத்தாரிட்டியும் எந்த தகவல் தர வேணாம், இட் வில் அஃபெக்ட் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தேசத்திற்கு விரோதம் வரும், இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அந்த தகவலை நீங்க மறுத்துடலாம். ஒரு உதாரணம் பாருங்க, இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. நாளைக்கு எந்தெந்த ஃப்ளைட்லாம் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி குண்டு போட போறீங்கன்னு ஒரு ஆட்டில் கேட்டால் அர்ஜென்ட்டுன்னு, ஏன்னா நான் பாகிஸ்தானில் இருக்கேன், எனக்கு என் சொந்தக்காரங்க பாகிஸ்தானில் இருக்காங்க, எந்த நாட்டில் எந்த ஊரில் போட போறீங்க கேட்டால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம தேச நலன் சம்மந்தப்பட்டது, அது தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம அந்த தகவல் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் எங்கெல்லாம் நியூக்ளியர் வெப்பன்லாம் மறைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் வச்சுக்கோங்க, எங்கேருந்து நம்ம தகவல் சொல்லணும். ஏன்னா சொன்னீங்கன்னா அங்கே ஒரு பாம்பு போட்டாங்கன்னா நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். அப்போ இது போல் அரசுக்கு எதிரான விஷயங்கள் கேட்டால் நம்ம தகவலாம் மறுத்துடலாம். இது ஆல்மோஸ்ட் நம்ம ஆஃபீஸ்க்கு வர போகிறது இல்லை, சில டிஃபென்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அலுவலகங்களையோ அது வரலாம். தென் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சில தகவல்களை வழங்காதீர்கள் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம். இந்த வழக்கில் வழங்காதீங்க, ஜென்ரலாகவே இந்த தகவல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நீதிமன்றம் ஏதாவது சொல்லியிருந்ததுன்னா, எக்ஸ்பிரஸ்லி ஃபார்பிடன் பை கோர்ட் ஆர் ட்ரிபுனல் ஆர் அதை கொடுத்தா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கொடுக்கூடாது. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் பாலியல் தொந்தரவு பண்ண ஒரு வழக்கு, அந்த குழந்தை பேரை சொல்லாதீங்க, குழந்தை படித்த ஸ்கூலை சொல்லாதீங்க, குழந்தையோட பேரண்ட்ஸ் சொன்னால் அந்த குழந்தை கண்டுபிடிச்சிடலாம், அது சொல்லாதீங்க, விலாசம் கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா தகவலை யாரும் செய்தி பார்க்கலாம். பேப்பர்லேயே நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேரை சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா பெயர் மாற்றப்பட்டது ஒரு பேரை போடுவாங்க.
லேடிஸ்க்கு எப்படி பண்ணுவாங்க, பெண்கள் சம்பந்தமான வழக்கு வரும்போது கூட பெயர் மாற்றப்பட்டதுன்னு போட்டுருவாங்க. பிளேஸ் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அது வந்து அவங்களுக்கு பிரைவேசியை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க நாளைக்கு அவங்க லைஃப் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றங்களே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வழக்குகள் அந்த குழந்தை சாட்சி சொல்ல வரும், அவங்க பேரண்ட்ஸ் சாட்சி சொல்ல வருவாங்க. ஐ விட்னஸ் சாட்சி சொல்ல வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட பேர் வர இடத்துல ஒரு XXX போட்டுருவோம். ஒரு 4 X போட்டு இந்த குழந்தை இப்படி சொன்னா அப்படின்னு பேர் சொல்லிப்போம். இந்த குழந்தை பேர் வரக்கூடாது, ஸ்கூல் பேர் வரக்கூடாது, அட்ரஸ் வரக்கூடாது, டெபோசிட்ல அதெல்லாம் இருக்காது. இல்லைன்னா பிளாக் அவுட் பண்ணுவோம். சப்போஸ் டைப் படிச்சிட்டிங்கன்னா கூட அதை நகல் ஒருத்தர் கேட்டார்னா கூட அதை கம்ப்ளீட்டா படிக்க முடியாத அளவுக்கு அதை வந்து என்ன பேப்பர் ஒட்டிட்டு தான் ஒரு ஜெராக்ஸ் போட்டு அவர்கிட்ட கொடுப்போம். நம்ம அது ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அது செய்யக்கூடாதுன்னு அந்த போக்சோ சட்டத்திலே இருக்கும். அது மாதிரி பல சட்டங்கள் அது மாதிரி சில தகவல் வழங்கக்கூடாது இருந்ததுன்னா நீங்க அந்த தகவல் தரக்கூடாது. தென் அப்புறம் வந்து இதை வழங்குவது நம்ம பாராளுமன்றத்திற்கோ சட்டசபைக்கோ விரோதமானது, அவங்களோட பிரிவிலேஜ் அது, அவங்களோட உரிமை அது தரக்கூடாதுன்னு சொல்றது அப்படி நீங்க இருந்ததுன்னா அந்த தகவல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. தென் இது வந்து கமர்ஷியல் கான்ஃபிடன்ஸ், இது ட்ரேட் சீக்ரெட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது, அறிவுசார் சொத்துரிமைன்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தமானதா இருந்ததுன்னா தகவல் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஒரு பல்ப் கண்டுபிடிச்சி அதை தயாரிச்சு வித்துட்டு இருக்கேன். ஒருத்தர் அதை வந்து கவர்மெண்ட்டே என்கிட்ட வாங்குது. அந்த ரவி கிட்ட நீங்க வந்து ஒரு என்ன என்கிட்ட கேட்க முடியாது. ஆர்டிஐல நான் இண்டிவிஜுவல் பர்சன் ஆகிட்டேன், பிரைவேட் பர்சன். கவர்மெண்ட் சப்ளை பண்றேன். கவர்மெண்ட் போயிட்டு வந்து ரவி கிட்ட வந்து நீங்க அரசு மூலமா மனு எழுதி ரவி கிட்ட இந்த பல்போட எப்படி செய்யறது கொஞ்சம் கேட்டு தகவல் ஃபார்முலா கேட்டு சொல்லுங்க, இந்த கெமிக்கல் ஃபார்முலா கேட்டு சொல்லுங்க, டாஸ்மாக் சப்ளை பண்றாருல அவர்கிட்ட அந்த என்ன ரேஷியோ கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தகவல் எல்லாம் கமர்ஷியல் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. நீங்க அவன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட சீக்ரெட்ஸ் இதெல்லாம் அது சொன்னீங்கன்னா அவன் இனிமே ஒரு பல்ப் செஞ்சு கவர்மெண்ட் போயிட்டு நான் 8 ரூபா பல்ப் 7 ரூபா தரேன் நாளைக்கு சொல்லுவான். அதனால தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அறிவு சார்ந்த உரிமைகள்லாம் இருக்கும், நீங்க இருக்கும், அதை நீங்க தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. தென் ஃபிடூசியரி ரிலேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஏன் கொடுக்குறேன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட்ல கொடுப்பேன், நம்பிக்கையின் பேர்ல கொடுத்து வச்சிருப்பேன். நம்ம கிட்டே பாருங்க, ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கோ ஒரு சேல் டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கோ ஒருத்தர் மனு கொடுத்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாரு. மனு கொடுக்க நம்ம என்ன சொல்லுவோம், எங்க வசிக்கிறீங்க, உங்க பேன் கார்டு நம்பர் என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, அப்புறம் வந்து உங்களோட இன்கம் டாக்ஸ் இது கொடுங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுங்க 3 வருஷத்துக்கு அப்படி நீங்க இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கிடுவோம். அப்புறம் உங்க பார்ட்னர்ஷிப் இருக்கீங்க, யாரெல்லாம் பார்ட்னரு, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டு தான் ஒரு லைசன்ஸ் கொடுப்பீங்க. ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃபீஸ் லெட்டர் எழுதி உங்க சேல் டாக்ஸ் ஆஃபீஸ் லெட்டர் எழுதி உங்ககிட்ட ஒருத்தர் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு இல்லையா, அவரோட பார்ட்னர்ஷிப் டீடோ காப்பி கொடுக்க கேட்பான். அப்ப நீங்க எப்படி என்ன கேட்காம தகவல் கொடுக்க முடியும்? அரசு அலுவலகத்துல தான் இருக்கு, அரசு நினைச்சா வாங்கி தர முடியும். ஆனா அது தரணுமா வேணாமான்றது முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா அந்த இண்டிவிஜுவலோட ரைட் இருக்கு, அதுல பிரைவேசி இருக்கு. அப்ப இந்த மாதிரி தகவல்களை வந்து நம்பிக்கையின் பேர்ல கொடுத்து வச்ச தகவல்களை நீங்க தரக்கூடாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க அடுத்தது இவரை கைது பண்ணி இவரை கொண்டு போனீங்க, அவர் எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க கேட்கறாங்க ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல. யாரு பாத்தீங்கன்னா கைது பண்ணனோட எதிரி எங்க வச்சிருக்கீங்க நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் வந்து வெட்டிட்டு போவான். அடுத்தது இல்ல ஒரு பாம்பு போடுவான், அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவான். அப்ப அவனோட லைஃப் சம்பந்தப்பட்டது சேஃப்டி சம்பந்தப்பட்ட தகவல் கேட்டேன்னா தகவல் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. தென் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு அப்ரிகன்ஷன்ல ஒரு ப்ராசிக்யூஷன் அஃபண்ட் சம்பந்தமா ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது இது நீங்க எப்படி எந்த கோணத்துல விசாரிக்கிறீங்க, பேப்பர்ல என்ன எழுதுவோம். அது மாதிரி நம்ம இது எந்த கோணத்துல விசாரிக்கிறீங்க, யாரெல்லாம் விசாரிச்சிருக்கீங்க இது வரைக்கும், இனிமேல் யாரும் விசாரிக்க போறீங்க கேட்டா என்ன ஆகும், உடனே அந்த வீட்டுக்கு போய் அந்த சாட்சியை மாட்டி வைப்பான். போலீஸ் நாளைக்கு வராங்க உங்க வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்கு, எதனா சொன்னீங்கன்னா ஒன்று அவ்வளோதான் சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி தகவல்களை நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. தென் கேபினெட் பேப்பர்ஸ் எல்லாம், கேபினெட் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க அந்த தகவல்களை வந்து கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா சீக்ரெசி ஆஃப் மினிஸ்ட்ரி, அதனால தர வேண்டியதுன்னு சொல்றாங்க. தென் இது தவிர பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். பர்சனல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெயின் பெஞ்சில் வந்து ஒரு சூப்பரண்ட் இருக்கார்ல, அவருடைய பர்சனல் தகவல் எத்தனை அவருக்கு வந்து ஒய்ஃபோட பேர் என்ன, விலாசம்லாம் கொடுங்க எனக்கு. இந்த குழந்தைன்னு சொன்னீங்க, அவர் குழந்தை எங்க படிக்குது, என்ன ஸ்கூல்ல படிக்குது, தகவல் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டா இதெல்லாம் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப், அதை நம்ம வாங்கி தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பிரிவு 44(3) டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 இருக்கு. அந்த தகவல் அதில் அடங்கிய தகவல்களையுமே இந்த பிரிவு 8(1)J கீழே நீங்க வழங்க வேண்டியதில்லை, ஏன்னா அதெல்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி தகவல்கள்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட நபருக்கோ, அரசுக்கோ, இந்த பார்லிமெண்ட்டுக்கோ, சட்டசபைனா சட்டசபைக்கோ, ஒரு மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரிக்கோ இங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால தர வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஜென்ரலா முதல்ல பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த தகவல்லாம் கொடுங்க. நான் சொன்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான், ஆனா அதுல ஒரு லார்ஜர் அதனால பொதுமக்களுக்கு பலன் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை வாங்கித்தாங்கன்னு வந்து இப்ப திருத்தம் பண்ணிட்டாங்க.
ஆனால் முதல்ல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரி இருந்ததுன்னா அந்த தகவல்களை வந்து ஏன் தகவல் கேட்டிங்கன்னா அதை வாங்கினா நான் ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாஃப் கோர்ட்டில் வேலை செய்கிறாரு, சில சூப்பரண்டாக இருக்காருங்க, அவரோட ப்ராப்பர்ட்டி டீல்ஸ்லாம் கொடுத்து கேட்குறாரு. அவர் இத்தனை கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, ஆஃபீஸில் அதெல்லாம் கணக்கே காட்டலை. ஒரு கூரை வீடு இருக்கிறதா தான் ஆஃபீஸில் பதிவில் இருக்குது, வேலைக்கு சேரும்போது சேர்ந்தது. ஆனால் இத்தனை தகவல் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், இது பர்சனல் தகவல் கொடுக்க மாட்டோம் சொல்ல முடியாது. அவரோட தகவலை கேட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இந்த அவசியம் சொன்னார்னா, ஊழல் இருக்குன்னு சொன்னார்னா, இல்லை லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரு கூரை வீடு மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுங்க நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார், இல்லைங்க நாங்கள் பத்திரம் நான் தரேன், கரையம் பண்ண ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன், இத்தனை சொத்துக்கள் கரையம் வாங்கியிருக்காரு, அவர் பேர்ல, மனைவி பேர்ல, குழந்தைங்க பேர்ல, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த ஊழல் வெளியில் வரும்னு சொன்னால் பர்சனல் தகவலாக இருந்தாலும் கூட நீங்கள் சில நேரங்களில் வாங்கி தர வேண்டிய அவசியம் இருக்கணும். அதையும் நம்ம தரலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தென் அது போல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சாவர்னிட்டின்னு சொன்னேன், செக்யூரிட்டின்னு சொன்னேன், ஃபாரின் ரிலேஷன்ஸ் இருக்கும். நம்ம நாட்டுக்கும் இலங்கைக்கும் வந்து ஒரு போக்குவரத்து சம்மந்தமாக ஒரு கான்ட்ராக்ட் இருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் ஒரு பாலிசி அங்கே போய் ஒரு ஸ்கீம் பண்ணலாம், அதுக்கு தகவல் கேட்டால் தர வேண்டியதுன்னு சொன்னோம் இல்லையா. இதெல்லாம் 20 ஆண்டுகள் கடந்துருச்சுன்னா அந்த தகவல் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கொடுக்கக்கூடாது. ஒரு 20 ஆண்டுகளே எல்லா ஸ்கீம் முடிஞ்சு போயிருக்கும், அதில் ஏதாவது ஊழலுக்காக கண்டுபிடிக்க வேண்டும்னு சொன்னீங்கன்னா 20 ஆண்டுகள் கடந்த இந்த தகவல் கூட நீங்கள் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பிரிவு 8 சொல்லப்பட்ட எக்ஸம்ஷன்ஸ் நம்ம சொன்னோம். தென் இதில் இன்னொரு நான் சொன்னேன் உங்களுக்கு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொன்னேன். அதாவது அறிவு சார்ந்த சொத்துரிமை, இதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு பேட்டன்ட் ரைட் இருக்குது, பேட்டன்ட் ஆக்டின் கீழே. என்கிட்ட ஒரு டிசைன் ஆக்டின் கீழே ஒரு டிசைன் வச்சுருக்கேன். நான் ஒரு வைர கம்மலில் இந்த டிசைன் பண்ணி நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அந்த டிசைன் யாரும் பண்ண முடியாது. அப்போ டிசைன் ஆக்டின் கீழே நான் ஒரு டிசைன் மேக் பண்ணி வச்சுருப்பேன். தென் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் காத்ரேஜுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லை, காத்ரேஜுக்கு ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க, ஒரு ட்ரேட்மார்க் அவருக்கு. அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியுது காத்ரேஜ்னு. மாருதி சுசுக்கி காருக்கு ஒரு சிம்பிள் வச்சுருப்பான், அதில் அதே மாடலில் இன்னொருத்தர் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் ட்ரேட்மார்க் இருக்குது, பேட்டன்ட் ஆக்ட் இருக்குது, டிசைன் ஆக்ட் இருக்குது, அப்புறம் காப்பிரைட் ஆக்ட் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இந்த படம் வந்து ஒரு உதாரணம் பாருங்கள், 7ஆம் அறிவு படத்தை வந்து என் கதையை திருடி எடுத்துட்டார் அந்த படத்தை அப்படின்னு நம்ம எத்தனையோ திரைப்படங்கள் குறித்து நீதிமன்றங்கள் வழக்கு பார்த்துருக்கோம். அப்போ காப்பிரைட் சம்மந்தப்பட்டிருக்கு. என் கதையை திருடி இந்த கதையை பாருங்க, ரெண்டும் ஒரே கதை, ஒரே மாதிரி சீனு அது அப்படின்னு சொல்லி இங்கே ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்புறம் சர்க்கியூட் இருக்கு, நம்ம ஃபோனுக்குள்ள சர்க்கியூட்டு, நம்ம அதர் எலக்ட்ரானிக் மீடியாவில் சர்க்கியூட் வருது. சர்க்கியூட் நான் கண்டுபிடிச்சி வச்சிருப்பேன், அதுவும் அதனுடைய கண்டுபிடிப்பு. அதை நீங்கள் வந்து வெளியில் கூட கேட்க முடியாது. அப்புறம் வந்து அன்டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மெண்ட், ஏதாவது கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கணும், இது வந்து தகவல் வெளியில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் அரசு கூட கான்ட்ராக்ட் போடும்போதே, அந்த தகவல் நீ கொடுக்க முடியாது. ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, திருப்பதி லட்டுக்கு ஒரு ஜியாகிரபிகேஷன் இண்டெக்ஸ் இருக்கு, தஞ்சாவூர் என்ன சொல்றது திண்டுக்கல் பூட்டுக்கு அந்த ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ் இருக்கு, திருநெல்வேலி அல்வாக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த தகவல்கள் கூட நீங்கள் கேட்டு எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது, தகவல் கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. தென் பிளான்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்கும், நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் ஆக்ட். நான் வந்து இத்தனை நாளாக இருந்த ரோஸில் வந்து ரோஸ் கலர் தான் இருந்தது, நான் அந்த ரோஸை ஆரஞ்சு கலராக மாற்றுறேன், அதை டிஷ்யூஸை மாற்றி, அது என்னோட கண்டுபிடிப்பு. அது கருப்பு கலரில் ஒரு ரோஜா உருவாக்குறேன், பிளாக் கலரில். வெண்டைக்காய் வந்து இத்தனை நம்ம பச்சை கலர் தான் பார்த்தோம், நான் வந்து பிங்க் கலரில் ஒரு வெண்டைக்காய் உருவாக்குறேன். இதெல்லாம் நான் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த தகவலை என்னை யாரும் கேட்க முடியாது. கேட்டால் என்னோட ரைட்டு போயிடும், என்னோட சீக்ரெசி போயிடும், என்னோட பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டுரும், நான் இன்னொருத்தான் செய்வேன் அடுத்தது. அதனால் நான் அதை ரகசியமாக வச்சுருப்பேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நீல கலர் வெண்டைக்காய் உருவாக்குவேன். இதை நம்மளுடைய வெளில கொடுத்துட்டீங்கன்னா அவன் ஆரம்பிச்சிருவான், அடுத்து ப்ளூ கலர் ஆரம்பிச்சிருவான் அடுத்தது. அப்போ இதெல்லாம் வந்து தரக்கூடாத தகவல்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எந்த மனு வந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது 8 வருமா அப்படின்னு பார்க்கணும். 9 என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஜெக்ஷன். இந்த மாதிரி மனு கேட்டு வந்ததுன்னா நீங்கள் 8 வரும்னு சொன்னால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா. அந்த ரிஜெக்ஷன் இந்த காப்பிரைட் சம்மந்தமாக இருந்ததுன்னா நீங்கள் கண்ண மூடி ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அரசோட காப்பிரைட்னா நீங்கள் பண்ணக்கூடாது. எப்படி கேட்டுக்கிறா, அரசே ஒரு டாஸ்மார்க்கில் ஒரு திரவம் உற்பத்தி பண்ணி அரசு விற்குது. இப்போ முதல்ல நீங்கள் பார்த்துருப்போம், பேக்கெட் சாராயம் வந்தது, அதை ஒருத்தர் கேட்டு வாங்கலாம், இது என்னெல்லாம் கலந்துருக்கீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அரசோட காப்பிரைட்டை நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல், இப்போ விஜய் மல்லையா இருந்தார், அவர் ஒரு மதுபானம் தயாரித்து நம்ம அரசுக்கு வித்துட்டு இருந்தார், அதை நீங்கள் கேட்க முடியாது, அவர் பிரைவேசி ஆகிடும். ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட காப்பிரைட்டாக இருந்தால் நீங்கள் தரலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் கவர்மெண்ட் அதர் தென் ஸ்டேட்டோட இதில் தவிர மீதி இன்ஃபர்மேஷன் காப்பிரைட்டில் வயலேஷன் இருந்தால் கூட நீங்கள் தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு மட்டும் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது வந்து பிரிவு 9. அப்போ பிரிவு 8 நம்ம என்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரிவு 9
நீங்கள் ரிஜெக்ஷன் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான பிரிவு தான் 9. 10 என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது சிவியரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபைல் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ஃபைலில் தகவல் பூரா கேட்குறாரு. நடுவில் ஒரு ஸ்டாஃபோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வருது அந்த ஃபைலில், நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கேட்டால் நம்ம சொல்லலாம், நீங்கள் இல்லைங்க பூரா கொடுக்க முடியாது, ஃபைல் பூரா உனக்கு தரேன், ஆனால் 10வது பக்கத்தை கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? அது அவரோட பிரைவேசி சம்மந்தப்பட்டது. 15லேருந்து 30 பக்கத்தை கொடுக்க மாட்டேன், அது வந்து அவரோட பிரைவேட் கான்ட்ராக்ட் சீக்ரெசி பிஸ்னஸை பொறுத்தது கொடுக்க மாட்டேன், மீதி எல்லாம் தரேன்னு சொல்லுங்க இல்லையா? அப்போ 2ஆக பிடிக்கிறீங்க. எதெல்லாம் தருவேன் கொடுத்துட்றேன், இதெல்லாம் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? அந்த காரணம் அவங்க சொல்லணும். இது பிரிவு 10ல் பார்ஷியல் டிஸ்க்ளோசர் சம்டைம்ஸ் இருக்கலாம். அப்போ அதில் எக்ஸம்ப்டட் தகவலும் இருக்கலாம், நான் எக்ஸம்ப்டட் இன்ஃபர்மேஷனும் இருக்கலாம். நீங்கள் அப்போ அதை பிரித்து அவருக்கு தர்றது. அப்போ நீங்கள் தரும்போது எதை தரல, ஏன் தரல, அந்த காரணங்கள் நீங்கள் சொல்லணும். திருப்பி அந்த ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது யார் அப்பீல் அத்தாரிட்டி, நீங்கள் வந்து அவரோட அட்ரஸ் என்ன தகவல் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு கொடுத்துடணும். இது வந்து பார்ஷியலாக நீங்கள் சொல்கிறது சம்மந்தப்பட்டது. இது எதுக்கு தேவைப்படும் கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட்காரனுக்கும் ஒரு பிஸ்னஸ் டீலிங் இருக்கும், கான்ட்ராக்ட் போட்டிருப்போம். நான் சொன்ன தகவலாம் இருக்கும், நீங்கள் அதில் யார் பார்ட்னர் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதை நம்ம அவர் தரமாட்டேன்னு சொல்லலாம் நீங்கள் கவர்மெண்ட். ஆனால் எவ்வளோக்கு அவர் கான்ட்ராக்ட் விட்டீங்க, அவர் எவ்வளோ ரூபாய்க்கு முடிச்சு பேலன்ஸ் பணம் கொடுத்தாரா இல்லையா, இல்லை அடிஷனல் ஃபண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, இந்த பில்டிங் கட்டுறதுக்கு, இது போன்ற தகவல்கள்லாம் தரக்கூடிய தகவல்கள் நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, பர்சனலாக அவருடைய டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா தரமாட்டேன்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அதை நீங்கள் பிளாக் அவுட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டு மீதியெல்லாம் கொடுக்கலாம். தகவலை கொடுக்காம நம்மளால் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய நோக்கம் என்ன? இந்த பிரிவு 10க்குன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க, எதெல்லாம் கொடுக்க முடியாது அதை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான், அதை நிறுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்களே. அதுக்காக தான் இந்த பிரிவு. அது வந்து கொடுக்க வேண்டிய தகவல்களை முறையாக கொடுக்கறதுக்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே உணரம் பார்த்தோம், மனுதாரர்னு பார்த்தோம் இல்லையா? தேர்ட் பார்ட்டின்னு ஒரு டெஃபினேஷன் சொன்னேன், 3ஆம் தரப்பினர்னு. அதை பற்றி பிரிவு 11ல் சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி யாராக இருக்கலாம்? ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம். நான் வந்து ஒரு ஆர்டிஐ மனு எழுதுறேன், யாருடைய தகவல் அது? ஒரு ஸ்டாஃபோட தகவல், அவர் தேர்ட் பார்ட்டி என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ தேர்ட் பார்ட்டி தகவல் நான் கேட்குறேன், ஆஃபீஸ் தகவல் கேட்கல. அப்போ தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டின்ற ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், ஒரு என்ஜிஓவாக இருக்கலாம், ஈவன் இன்னொரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம். சில சமயங்கள் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட், தேர்ட் பார்ட்டி ஆந்திரா கவர்மெண்ட் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். அப்போ இதெல்லாம் தேர்ட் பார்ட்டியில் அடங்கும். அந்த தகவல் நம்மகிட்ட கேட்டார்னா தரணுமா வேண்டாமான்னு நீங்கள் அகைன் பிரிவு 8, 9 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு சில நேரங்களில் பாருங்கள், சில சமயங்களில் அவர் கேட்குற தகவலில் அதில் யார் பார்ட்னர்னு தெரிய வந்ததுன்னா, அவர் இங்கே பார்ட்னர் இருக்கிறதே வெளியில் அவர் அலுவலகத்தில் சொல்லலை, இந்த அலுவலகத்தில் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாரு, வருமானத்தை காட்டலை, இன்கம் டேக்ஸ் ஏமாத்திருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் வெளில கொண்டு வரணும், தயவு செய்து இந்த உங்கள் கான்ட்ராக்ட் போட்ட கம்பெனியில் இருக்கிற பார்ட்னர் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அது பிரைவேட் தகவலாச்சு, நான் தரமாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் சொல்லுவார், இல்லை ரீசன் இதுதான், நான் ஏன் கேட்குறேன்னா இது சொன்னால் இவ்வளோ பெரிய ஊழல் வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? தேர்ட் பார்ட்டிக்கு 5 நாளில் நீங்கள் லெட்டர் எழுதணும். தேர்ட் பார்ட்டி போய் கொடுக்க போறீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்டாஃப் இருக்கார், அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு கோர்ட்டில் போய் ஜீவனாம்சம் வழக்கு போடுறாங்க. என் ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் தான் கொடுன்னு கேட்குறாங்க. எவ்வளோ வருமானம், எவ்வளோ அவருக்கு வந்து பிடித்தம் எவ்வளோ பண்ணுறீங்க, என்ன லோன் வாங்கிட்டான்னு கேட்கலாம்னு சொல்லலாம். தரமாட்டேன், பிரைவேட் நீங்கள் சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி சொல்லணும். இல்லை இது என்னுடைய சாப்பாடு சம்மந்தப்பட்டது, ஜீவனாம்சம் சம்மந்தப்பட்டது, என் குழந்தைங்க 2 குழந்தைங்க விட்டு போயிருக்காரு, சாப்பாடு போட மாட்டாரு, நீங்கள் இதை கொடுத்தா தான் நாங்கள் நீதிமன்றம் தாக்கல் பண்ணணும்னு சொல்லும்போது தகவல் தர வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாதிரி நேரங்கள் நான் சொன்ன இந்த கான்ட்ராக்ட் மாதிரி நேரங்களில் வந்து இந்த தகவல்களை தரதா வேண்டாமான்னு நம்ம அந்த கன்சர்ன் ஸ்டாஃபுக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதணும். அவர்கிட்ட வந்து அவருக்கு அந்த தகவலை வழங்குறதுக்கு 5 நாட்கள் நீங்கள் லெட்டர் எழுதணும். தகவலை வழங்குறதுக்கு ஒரு 10 நாள் டைம் தரணும். 10 நாளுக்குள்ள அவர் அந்த தகவல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லுவார் வந்து இந்த விவரங்கள்லாம் தரக்கூடாதுன்னு அவர் மறுக்கலாம். அவர் இல்லை இதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லலாம், சம்பளத்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லலாம், லோனை சொல்லாதீங்கன்னு சொல்லலாம். அவரோட பதிலை நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த பிஐஓ இருக்காங்களே, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஆர் அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு உத்தரவு போடணும். இல்லை நான் தருவேன் தகவலை. அவர் அந்த ஸ்டாஃப் வந்து அப்போஸ் பண்ணால் கூட இந்த ஆஃபீஸர் தகவல்களை வழங்கலாம், தேவைப்பட்டதுன்னா. வழங்க மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்டும் பண்ணிடலாம். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யாரும் தகவல் சொல்லணும்? 30 நாளுக்குள்ள மனுதாரருக்கு தகவல் சொல்லணும். மனு தரமாட்டேன், அது பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். தகவல் கொடுக்க போறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா தகவலை கொடுக்கக்கூடாது. இந்த நபருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 40 நாள் டைம் கொடுத்து அப்பீல் போகிறதுனா போன்னு சொல்லணும். யாரு? இந்த ஸ்டாஃப் சொன்னாலே அந்த ஸ்டாஃபுக்கு. ஏன்னா அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதில் அடங்கியிருக்கு. நீங்கள் தரதா முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அவருக்கு டைம் 40 நாள், மனுதாரருக்கு டைம் 30 நாள். ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, தப்பு நீங்கள் கொடுக்குறது தவறு, நான் அப்பீல் போகிறேன்னு சொல்லி அவர் அப்பீல் போவார். அதுக்காக தேர்ட் பார்ட்டி கூட நீங்கள் வந்து அப்பீல் டைம் 40 நாள் உண்டு.
அந்த தகவலை தரதா வேண்டாமா நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். அதிகாரம் உங்ககிட்ட தான். தகவல் தரப்போகிறோமா இல்லையான்றதுக்கான காரணத்தோடு நீங்கள் எழுதி அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதோ வழங்குறதோ நீங்கள் செய்து கொள்ளலாம். இது வந்து தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் சம்மந்தமானது. பிரிவு 11 நான் சொன்னேன். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் அத்தாரிட்டிஸ்லாம் யாருன்னு நீங்கள் பார்க்கலாம். 2H நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பப்ளிக் அத்தாரிட்டிஸ்னு உண்டு. அந்த பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இன்க்ளூட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஃபண்டில் இயங்குகிற அலுவலர்களாக இருக்கலாம், NGOவாக இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். நம்ம இதெல்லாம் வரும். இப்போ நீதிமன்றங்கள்லாம் அடக்குமான்னு கேள்வி. நம்மளாம் வந்து குவாசி ஜுடிஷியல் நம்ம இல்லையா, நம்ம சேல்ஸ் டேக்ஸ் தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் மெயின் பெஞ்சும் மற்ற அடிஷ்னல் 3 பெஞ்சுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குவாசி ஜுடிஷியரி நம்ம ஒரு பகுதி நம்ம ஜுடிஷியல் ஒர்க் பார்க்குறோம். அதனால அப்போ இந்த குவாசி ஜுடிஷியல் கொடுக்குற தரமில் ஹைகோர்ட் நம்ம இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம், மாவட்ட நீதிமன்றங்களாக இருக்கலாம், ட்ரிபுனலாக இருக்கலாம். எல்லா ட்ரிபுனல்களுமே பப்ளிக் அத்தாரிட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளும் தகவல்கள் தர கடமைப்பட்டவர்கள். சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கில் அவர்களை கூட டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்களும் பப்ளிக் அத்தாரிட்டி தான், எங்கிட்ட நீ தகவலாம் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் அவங்களே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட நீங்கள் தகவல்களை கேட்டு வாங்க முடியும், ஹைகோர்ட் தகவல் கேட்டு வாங்க முடியும், ஒரு நீதிமன்றங்களும் கேட்டு வாங்க முடியும், எல்லா ட்ரிபுனல்களையும் நீங்கள் தகவல் கேட்டு வாங்க முடியும். அரசு அலுவலகம் சொல்றது வந்து ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மட்டும் கிடையாது, ட்ரிபுனல்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதெல்லாம் கேட்பாங்க நம்ம கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஒர்க் பார்க்குறோம். மற்ற ஆஃபீஸ் எல்லாம் வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான். நம்ம வந்து ஒரு பக்கம் ஜுடிஷியல் ஒர்க் பார்க்குறோம், ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பார்க்குறோம். நீதிமன்றமும் அப்படிதான். அப்போ அந்த மாதிரி நேரங்கள் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட ரெக்ரூட் பண்ண முடியா, ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமானது, அப்பாயின்மெண்ட் சம்மந்தமானது, ப்ரமோஷன் ஆஃப் ஸ்டாஃப் சம்மந்தமானது, இல்லை பப்ளிக் ஃபண்ட் நமக்கு கொடுக்குற அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்குல்லையே அது சம்மந்தமானது. இது அப்புறம் வந்து இந்த நகல் தரம் இல்லையா, காப்பீஸ் ஆஃப் ரூல்ஸ்லாம், காப்பி செக்ஷன் ரூல்ஸு, ப்ரொசீஜர், கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்துன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் அடங்கிடும். ஒரு பக்கம் ஜுடிஷியல் ஒர்க் நமக்கு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது, டெய்லி காஸ்ட் லிஸ்ட் இருக்குது. நீங்கள் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுறோம் காஸ்ட் லிஸ்ட் வெப்சைட்டில். டெய்லி காஸ்ட் லிஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, சில நீதிமன்றங்கள் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுவாங்க. அப்புறம் டெபோஷன் அப்லோட் பண்ணுவாங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம ட்ரிபியூனல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது நம்ம அங்கே டெபோஷன் அப்லோட் பண்ணுவோம், டிகிரி அப்லோட் பண்ணுவோம், ஜட்ஜ்மெண்ட் அப்லோட் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரியான தகவல் எல்லாம் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனில் வருது. இந்த 2 தகவலும் நம்ம கிட்ட கேட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம் கேட்டிங்கன்னா இந்த ட்ரிபுனல் அண்ட் கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கோம். நகல்களை கேட்டு பெறுவதற்காக ஒரு காப்பி செக்ஷன் நம்மகிட்ட இருக்கும். நகல் வழங்குறதுக்காக ஒரு ஆளு நம்ம தனி செக்ஷன் நம்ம வச்சிருக்கோம். காப்பி செக்ஷன் கோர்ட்லேயும் உண்டு, ட்ரிபுனல்லையும் உண்டு இல்லையா. அங்கே எங்கெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் லா ஆர் ஒரு ரூல் ஆர் ஒரு ரெகுலேஷனில் வந்து நகல்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்குதோ அவர்கள் அந்த இடத்துலலாம் வந்து RTIல கேட்க முடியாது. ஒரு உதாரணம் பாருங்க, நம்ம ட்ரிபுனல்ல ஒரு சர்டிஃபிகேட் காப்பி போட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பியை வாங்க முடியும். ஒரு நபரால, ஒரு மனுதாரரால, ஒரு டீலரால, ஒரு SR ஆஃபீஸ்லேருந்து நகல் கேட்டு வாங்க முடியும் நம்ம கிட்ட. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து RTIல ஒரு மனு எழுதி இந்த STA நம்பர், இந்த TA நம்பர், இந்த OS நம்பர், இல்லை இந்த SC நம்பர் ஜட்ஜ்மெண்ட் காப்பி நம்ம கேட்கக்கூடாது. RTIல வராது. ஏன் நம்ம பார்த்தோம், ஈஸி அக்சசபிள் மெத்தட்ல எங்கெல்லாம் இருக்கும் நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருக்கோங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வைக்கலாம் கேட்பாரு அவர் கண்டிப்பா, நீங்க அப்லோட் பண்ணலன்னு. அப்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த தகவல்கள் நம்ம RTIல கேட்க வேண்டியதில்லை, சிம்பிளா நம்ம ரிட்டர்ன் போட்டுடலாம். நீங்க அங்கே போய் வாங்கி போட்டு சொல்ல முடியும். நீங்க அப்ப காப்பீஸ் அப்படிங்க முதல்ல பார்க்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா நமக்கு காப்பிங் ரூல்ஸ் இருக்கா இல்லையா, சர்ச் பண்ற ரூல்ஸ் இருக்கா இல்லையா, பெர்யூஸ் பண்றதுக்கான ரூல்ஸ் இருக்கா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த மனுக்கள் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. நம்ம அங்கே போய் பார்த்துக்கோன்னு சொல்லலாம், வந்து நகல் வாங்கிக்கோன்னு சொல்லிடலாம். இது ஒன்று. அப்போ இந்த எக்ஸம்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், செக்ஷன் 8 கீழே சொல்லும்போது இந்த காரணம் சொல்லுவோம். ஆல்ரெடி காப்பிங்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லி செக்ஷன் 8ல பண்ணும்போது 9 நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம் நம்ம. இது ஒன்று. அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, காப்பிங் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, ரூல்ஸ் இருக்கு, செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து RTI ஆக்டை ஓவர் ரைட் பண்ணாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா RTI ஆக்ட் வில் ஓவர் ரைட் ஆல் ஜென்ரல் ஆக்ட் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் நம்மகிட்ட இருந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னீங்கன்னா இது ஓவர் ரைட் பண்ணாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், RTI மனுவை திருப்பி விட்டுறலாம். இது ஒன்று. அடுத்தது தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு என்ன இருக்கோ நீங்கள் அதை தான் கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற தகவல் தான் தகவல், அதை நம்ம கொடுக்கணுமே தவிர உருவாக்கி கொடுக்குற தகவல் கிடையவே கிடையாது. அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம அப்போ நம்ம 3 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒரு மனு அந்த வழக்கில் இந்த அப்பீலில் தரப்பினராக இருக்கிறவர் நம்ம கிட்ட மனு போட முடியாது. ஏன் போட முடியாது, நம்ம கிட்ட ஆல்ரெடி ரூல்ஸ் இருக்கு.
நீதிமன்றங்களையும் சரி ட்ரிபுனல்லையும் சரி நகல் வாங்குவதற்கான ரூல்கள் இருக்கிறதுனால வழக்கின் தரப்பினர் எந்த தகவலையுமே நம்ம கிட்ட ஆர்டிஐல கேட்க முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம் சிம்பிளா, யூ ஆர் ஏ பார்ட்டி டு தி இஷ்யூ, நீங்க இந்த வழக்கில் ஒரு தரப்பினர், எனவே உரிய நடைமுறைப்படி உரிய விதிப்படி மனு தாக்கல் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லிடலாம். நீங்க அவர் என்ன பண்ணுவாரு, காப்பி அப்ளிகேஷன் போட்டு நான் அந்த தகவல் வாங்கிப்பார். தகவல் நம்ம கொஸ்டின் ஆன்சர் நம்ம கேட்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, தேர்ட் பார்ட்டி கேட்கலாமா? நம்பர் ரூல்ல தேர்ட் பார்ட்டி கேன் ஆல்சோ கெட் ஏ செட்டு காப்பின்னு இருந்ததுன்னா, தகவல் வாங்கலாம்னு இருந்ததுன்னா, நகல் வாங்கிக்கலாம்னு இருந்து சொன்னீங்கன்னா அவருக்கு நீங்க தகவல் தர வேண்டியதில்லை. அப்ப பாருங்க, ரெண்டு பேரும் தான் அவர்கிட்ட வருவாங்க. ஒன்னு மனுதாரர், அதாவது தரப்பினர் வருவாரு, பார்ட்டிஸ். ரெண்டு தேர்ட் பார்ட்டி, மூன்றாம் தரப்பினர் வருவார், நம்ம வழக்கில் தரப்பினர் இல்லாதவர். அவர் ரெண்டு பேருமே நீங்க சிம்பிளா பண்ணிடலாம். ரூல் உனக்கு தனியா ஒரு ரூல் வச்சிருக்கோம், அங்க போய் மனு போட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா ஆர்டிஐல நீங்க பதில் எழுத வேண்டாம். இது ரெண்டும் நான் முதல் விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. அடுத்தது நான் என்ன சொல்ல வந்தேன், எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்குதுல்ல, அதை மட்டும் தான் கேட்க முடியும். அதை தவிர நீங்க எதுவும் கேட்க முடியாது. நம்ம கிட்ட இல்லாத தகவல் கேட்க முடியாது. இருக்கிற தகவல் தான் தர முடியும். இல்லாத தகவல் நீங்க தர வேண்டியதில்லை, நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்ப நம்பர் ட்ரிபிள் பார்ப்போம். நம்ம இப்ப ரூல் 59 TN VAT ரூல்ஸ் 2007ல ரூல் 59 கீழே ஒரு 5 ரூபாய் ஒரு பக்கத்துக்கு தொகையை செலுத்தி நீங்க ஒரு செட்டு காப்பி ஆஃப் ஒரு ஆர்டரோ ஒரு ஆவணத்தையோ நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம கிட்ட ஆர்டிஐல இந்த தகவலை கேட்க முடியும். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரூல் விதி 59 TN VAT ரூல்ஸ் 2007. அதே போல தமிழ்நாடு சேல்ஸ் டாக்ஸ் அப்பலட் ட்ரிபுனல் ரெகுலேஷன்ஸ் 1959. அதில் ரெகுலேஷன் 27ல நீங்க உரிய கட்டணம் செலுத்தி நகல் வாங்கிக்கலான்னு அதில் ஒரு ரெகுலேஷன் இருக்கு. பிரிவு 27ல ரெகுலேஷன் 27ல அதெல்லாம் அது இருக்கிறதுனால நீங்க பார்ட்டியும் கேட்க முடியாது, தேர்ட் பார்ட்டி நம்ம கேட்க முடியாது, மனு திருப்ப முடியும். இதெல்லாம் எதுக்கு? ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட உத்தரவுகளுக்கு. நான் சொன்ன ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்க சொல்ல முடியாது. ரெகுலேஷன் இருக்கு, ரூல் 15 நீங்க சொல்லக்கூடாது. அது ரெகுலேஷன்ல அடங்காது. ஏன்? அது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது, ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அது ஆட்லி கேட்பார் அவர். ஆனா இதை வந்து நீங்க வந்து சிம்பிளா ஜுடிஷியல் ஒர்க் சம்பந்தப்பட்டதை நீங்க சொல்ல முடியும். அதே போல நம்ம கிட்ட ரெகுலேஷன் 28ல சர்ச் பண்ற ஒரு அப்ளிகேஷன் போட முடியும். சர்ச் பண்ணி டாக்குமெண்ட்டை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெகுலேஷன் 20 நம்ம கிட்ட இருக்கு. இந்த விதிகள் இருக்கிறதுனால நீங்க அதையும் நீங்க சொல்லலாம். நான் வந்து ஆவணத்தை பார்வையிட போறேன்னு சொன்னாருன்னா ஆர்டிஐல கேட்கக்கூடாது, மனுவை திருப்பிட்டு போ அந்த ரூல் படி மனு கொடுன்னு சொல்லிக்கலாம். நீங்க இதே போல பாத்தீங்கன்னா சிவில் நீதிமன்றங்கள் இருக்கும். ரூல் 127ல சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல எனி பர்சன் கேன் கெட் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் ஆர் டாக்குமெண்ட் இருக்காது. எனி பர்சன் இட் இன்க்ளூட்ஸ் பார்ட்டிஸ், தேர்ட் பார்ட்டிஸ், ரெண்டு பேரும் வந்துருவாங்க. எனி பர்சன் சொல்றதுனால அவர்கள் சிவில் நீதிமன்றங்கள்ல மனு போட்டு இந்த உத்தரவு நகல்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். அங்கேயும் இதே போலதான் ரெக்ரூட்மெண்ட், அது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா இருந்ததுன்னா ஆர்டிஐல கேட்பார், அது வேற ஒரு பக்கம். ஜுடிஷியல் சம்பந்தப்பட்டதுக்கு நம்ம இந்த ரூல் 27 நம்ம சொல்ல முடியும். ஒன்று. அதே போல கிரிமினல் கோர்ட்லாம் இருக்கு, குற்றவியல் நீதிமன்றங்கள். அங்க பிரிவு ரூல் 209 ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸின் கீழே வழக்கு தரப்பினர்கள் மனு போட்டு நகல் வாங்கிக்கலான்னு இருக்கு. 210 விதியின் கீழே தேர்ட் பார்ட்டி மனு போட்டு நகல் வாங்கலான்னு இருக்கு. அதே போல ஜுடிஷியல் ரெக்கார்டு கேட்டாருன்னா, ஜட்மெண்ட் கேட்டா, ஒரு ஆர்டர் கேட்டாருன்னா, நீங்க டாக்குமெண்ட் கேட்டாருன்னா நீங்க சிம்பிளா சொல்லலாம் 210ல போய் நீ மனு போட்டுக்கோன்னு சொல்ல முடியும். இது வந்து ட்ரிபுனலுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விதிமுறைகள். இன்னும் ஹைகோர்ட்டுக்கு வேற காப்பிங் ரூல்ஸ் இருக்கு. ஹைகோர்ட்ல அது அந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். தென் அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஃப்ரீயா அக்சஸ் பண்றதுனா எங்கெல்லாம் இருக்கும், அவருக்கு வெப்சைட்ல பாத்துக்கலாம் அப்படின்னா அதை போய் அக்சஸ் பண்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். பேமெண்ட் வாங்கிட்டு எங்கெல்லாம் நம்ம தர முடியும்னு சொல்றோமோ அதை நம்ம சொல்லிடுறோம், ரூல் வச்சிருக்கோம், அதுல பேமெண்ட் போட பார்த்துக்க வேண்டியது. இது ரெண்டும் நம்ம வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், யூ நீட் நாட் கிரியேட் நியூ இன்ஃபர்மேஷன் சொன்னா, புது தகவல்களை நீங்க உருவாக்கி தர வேண்டியதில்லை, அது நம்ம வேலை இல்லை. ஆர்டிஐ ஆக்ட் டஸ் நாட் ரெக்வயர் தி ஆஃபீஸர் டு கிரியேட் நியூ இன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்ப நான் நம்ம என்ன செய்வோம், உங்க கோர்ட்ல இந்த எஸ்டிஐ நம்பர்ல இந்த எஸ்டிஐ நம்பர் சோன்சோல பர்டிகுலர்ஸ் கேட்டால் நீங்க போய் நம்ம மனு போட்டு வாங்கி நம்ம சொல்லிடலாம். டிஏ நம்பர் சொன்னா வாங்கிடலாம். ட்ரிபுனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2025 டிசம்பர் வரைக்கும் உங்க கோர்ட்ல எத்தனை எஸ்டிஏ ஃபைல் ஆச்சு, அதுல எத்தனை எஸ்டிஏ அலோவ் ஆச்சு, எத்தனை ரிமாண்ட் பண்ணீங்க, எத்தனை அலோவ் பண்ணீங்க, அதுல எத்தனை வந்து அப்பீல் ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்கு, எத்தனை சுருள் இப்படி கேட்டா சொன்னீங்க, இதெல்லாம் எப்படி எடுக்கிறது நம்ம? அப்ப நம்ம கையில இதெல்லாம் தகவலே இல்லை, அதுக்கான பதிவேடுகள் நம்ம கிட்ட இல்லை. இப்படி இருக்கணும். நீங்க இந்த வருஷம் எத்தனை எஸ்டிஏ ஃபைல் ஆச்சு நம்மளால சொல்ல முடியும், எத்தனை அளவாச்சு நம்மளால சொல்ல முடியும், எண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியா. நீங்க கோஆர்டினேட் பண்ணி இவர் ஒரு கட்டம் போடுவார், தனித்தனியா பாக்ஸ் போட்டு அதுல தகவல் கேட்பார். நம்ம கேட்டா நீங்க அந்த தகவல்கள்லாம் நீங்க தர வேண்டிய அவசியம் இல்லை, அது நியூ இன்ஃபர்மேஷன், நம்ம கிட்ட இல்லாத தகவல். அது இருக்கிற தகவல் எஸ்டிஏ ரிஜிஸ்டர்ல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் 5/2025
அந்த எஸ்டிஏ ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட் கேட்டால் வாங்கிக்கோ இந்த எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துடலாம் காப்பி எடுத்து. இவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். எஸ்டிஏவோட மனு நகல் அந்த மனு போட்டாங்க இல்லையா, அப்பீல் போட்டாங்கல்ல, அப்பீல் காப்பீஸ் கொடுங்க, கிரவுண்ட்ஸ் அப்பீல் கொடுங்கன்னா நகல் போட்டு கொடுத்துடலாம், அந்த காப்பி செக்ஷனில் போட்டு மனு போட்டு கொடுத்துடலாம். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் கன்சல்டேட் பண்ணி கேட்டார்னா அந்த தகவல்கள் நம்ம தர வேண்டியதில்லை. இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நிறைய அப்படி வரும். தென் அப்புறம் அட்வைஸ் நம்மளை கேட்பான். நீங்கள் வந்து மனுவை டிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, டீலர் சொல்லுவார், என் அப்பீல் டிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, நான் வந்து அப்பீல் போனால் எனக்கு அளவாகுமா ஆகாதான், நான் என்ன கிரவுண்ட் எடுக்கணும், யாரை வக்கீல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எப்படி சொல்றதுலாம். அப்போ அட்வைஸோ ஒப்பீனியனோ சஜஷனோ உங்களை கேட்டால் பதில் சொல்ல வேண்டாம். ஆர்டிஐயில் அடுத்து நான் சொன்னேன், நியூ இன்ஃபர்மேஷன் வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அட்வைஸோ ஒப்பீனியனோ சஜஷனோ கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டாம். அதுவும் ஆர்டிஐ சொல்லிடுச்சு, டஸ் நாட் அலோவ் எ பெட்டிஷனர் டு கெட் அட்வைஸ், ஒப்பீனியன் ஆர் சஜஷன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நீங்கள் தே ஆர் என்டைட்டில் டு கெட் ஒப்பீனியன் அட்வைஸ் அண்டர் செக்ஷன் 2F RTA Act. இன்னொரு அட்வைஸ் இருக்கு, இன்னொரு ஒப்பீனியன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் இங்கேருந்து அட்வைஸ் கொடுக்குறேன் ட்ரிபியூனலுக்கு, அங்கே இன்டர்வியூக்கு வந்து இங்கேருந்து 2 ஸ்டாஃப் வராங்க, நீங்கள் கேட்டில் ஒருத்தர் போடுங்க டியூட்டிக்கு, அட்டண்டன்ஸ்க்கு ஒருத்தர் வெரிஃபை பண்ணுங்க, இதுக்கு ஒரு அட்வைஸ் ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு. இந்த அட்வைஸ் வேற, இந்த நம்ம கொடுத்துக்கொண்ட அட்வைஸை அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறது வேற, நம்ம கிட்ட நீங்க இதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க கேட்கறது வேற. அதனால இந்த வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க ஒப்பீனியன், நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க அட்வைஸ், ஏற்கனவே நான் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கீழே கொடுத்த அட்வைஸ், நமக்கு ஹைகோர்ட்ல இருந்து கொடுத்த அட்வைஸ், நம்ம ஒரு 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 அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து கமிஷன் டாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கொடுத்த அட்வைஸ், இந்த அட்வைஸ் கடனே கொடுக்கலாம். அது ஒரு ஆர்டர் ஆயிடும், சர்க்குலர் ஆயிடும், அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்பறேன், என்ன செய்யணும் இப்போ சொல்லுங்க, நீங்க அப்பீல் போலாமா வேணாமா, ஏன் அப்பீல் டிஸ்மிஸ் ஆச்சு, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, ஏன் இந்த செக்ஷன் அவர் படிக்கல, ஏன் இந்த செக்ஷன் நான் எங்க வக்கீல் கொடுத்த சைட்டேஷன் அதுல போடவே இல்லை, இதெல்லாம் நீங்க எங்க போய் சொல்லணும், அப்பீல் கோர்ட்ல போய் சொல்லணும். நீங்க அப்பீல்ல போய் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஆர்டிஐல கேட்டு நம்ம கிட்ட தகவல்கள் கேட்கக்கூடாது, நம்ம கொடுக்கக்கூடாது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. அடுத்தது அப்ப வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நீங்க 2Fல வர ஒப்பீனியன் அட்வைஸ் வேற, நான் சொன்ன இந்த மாதிரி அப்பீல் போலாமா வேண்டாமா அந்த அந்த ஒப்பீனியன் வேற. அடுத்து கேட்பா நம்மகிட்ட, இப்ப ரெக்ரூட்மெண்ட்லாம் முடிச்சிங்கன்னு சொன்னா அடுத்து வேகன்சி எப்பெல்லாம் வரப்போகுது, யாரெல்லாம் ரிட்டையர் ஆக போறாங்க, யாரும் தெரியும், நாளைக்கு ஒருத்தர் செத்துவிட போயிடலாம், நமக்கு தெரியாது இல்ல, நாளைக்கு ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாமல் நிறுத்திடலாம், அபலைஷ் ஆகலாம் ட்ரிபியூனல், நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்தது தென் வந்து ஏன் இந்த மாதிரி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது. ஏன் இந்த 12 பேர் செலக்ட் பண்ணீங்க, ஏன் 19வது ஆளை செலக்ட் பண்ண நம்ம கேட்க முடியாது. நம்ம ப்ரொசீஜர் வச்சிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம அது போயிட்டு இருக்கோம். அப்போ வை சச் மெட்டீரியல் ஹேஸ் பீன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்மகிட்ட கேட்க முடியாது. ஏன் இப்படி செய்யல, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் அது இப்படி செஞ்சிருக்கூடாது நீங்க அப்படின்னு நம்ம கேட்பார் இல்லையா, அந்த தகவலுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தென் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. அப்புறம் வந்து இவரு நினைப்பாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி, அப்பீல் போலாம் நினைக்கிறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, இத்தனை ரெக்ரூட்மெண்ட்ல வந்து எல்லா லேடிஸா எடுத்து வச்சிருக்கீங்களே, எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க நீங்க, ஃபியூச்சருக்கு சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இது போல ஒரு ஊகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்விகள், அப்புறம் வந்து நீங்க ஒரு கருத்து நம்மள கேட்கிற கேள்விகள், அவர் கருத்துக்கு பதில் கேட்கறது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்ல வேண்டியதில்லை. தென் அப்புறம் இன்டர்பிரேஷன், நீங்க உங்க ஆர்டர்ல வந்து இந்த மாதிரி வந்து வார்த்தை பயன்படுத்திருக்கீங்க, அதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியவே இல்லை சரியாவே அப்படின்னு சொன்னா நீங்க அப்பீல் கோர்ட்ல போய் கேட்க வேண்டியது தான், உங்க வக்கீல கேட்க வேண்டியது தான். அதில் போய் நீங்க வந்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க, எனக்கு அது கிளாரிபிகேஷன் கொடுங்க, இந்த செக்ஷனுக்கு நீங்க கொடுத்த கிளாரிபிகேஷன் தப்பு, இப்படி நீங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு நம்மள கேட்க முடியாது. இதெல்லாம் வந்து ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஒரு அந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடக்ஷன், கிளாரிபிகேஷன், இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. மொத்த அப்பீல் உங்ககிட்ட இருக்கு இல்லையா கோர்ட்ல, அதுல இந்த 3 லட்ச ரூபாய் கேஸ் எல்லாம் எடுத்துருங்க, 5 லட்ச ரூபாய் கேஸ் மேல இருக்கிறதுல இருந்து 1 கோடி ரூபாய் கேஸ் வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மகிட்ட எங்க அந்த ரெஜிஸ்டர் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட அப்படி பதிவே நம்மகிட்ட கிடையாது. அவரே இதெல்லாம் டிடெக்ட் பண்ணிப்பார். டிடெக்ட் பண்ணிட்டு அது கேட்கறது, கிளாரிபிகேஷன் கேட்கறது, இன்டர்பிரேஷன் கேட்கறது, அதை கேட்க வேண்டியது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல அப்பீல் போனா ஜெயிக்குமா, இந்த கிரவுண்டுக்கு ஏன் எடுக்கல, இந்த கிரவுண்ட் எடுக்கலாமா, இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இட் இஸ் நாட் ஏ கிரிவன்ஸ் ரெட்ரஸல் ஃபோரம் நம்ம கிடையாது, இது அப்பீல் ஃபோரம் கிடையாது. ஆர்டிஐல நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோ, அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோ இல்ல அப்பீல் அத்தாரிட்டி இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கான கிரிவன்ஸ் ரெட்ரஸல் ஃபோரம் கிடையாது. உங்க பிரச்சனையை தீர்க்க வந்தவங்க கிடையாது. அவங்க உங்க கேள்விக்கு உங்க தகவல் கொடுக்கலாமான்னு பாக்குறவங்க தான் அவங்க தவிர, அவங்ககிட்ட போய் நீங்க வந்து அப்பீல் கிரவுண்ட்ஸ்லாம் சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டுலாம் கொடுக்க முடியாது, விளக்கம்லாம் கொடுத்துருக்க முடியாது. அதுக்கான உங்க இது அடிஷனல் ஒரு 4 லைன் இது சேர்த்துக்கணும் சொல்ல முடியாது. அப்ப அது கிடையாது. அப்ப வேக் கொஸ்டின்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ்
வேகி கொஸ்டின் இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்விகளும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. சில பேர் கேட்டிருக்காங்க 1/1/2001 இருந்து 31/12/2025 வரைக்கும் எத்தனை குற்றவியல் வழக்குகள் பதிவாச்சு, அதில் எத்தனை மர்டர் கேஸ், அதில் எத்தனை மர்டர் கேஸில் இன்னும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே கமிட்டல் ஆகாமல் இருக்குது, அதில் எத்தனை கேஸ் கமிட்டல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு முறை கேட்டு நான் கோயம்புத்தூரில் பணிபுரியும் போது நிறைய நீதிமன்ற தகவலாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம். அப்புறம் எங்களுக்கு நானும் ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருந்தேன். அப்போ நான் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ரீசன் சொல்லிட்டு இதெல்லாம் வராதுன்னு நான் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த மனுக்கள். அப்புறம் தென் ஆஃபீஸஸ்க்கு ஒரு இது போட்டிருந்தேன், அது போல் என்னென்ன வேலை செய்யணும், நான் இந்த வேலைலாம் செய்யணுமா, இந்த மாதிரி துணி துவைக்கணுமா, எத்தனை மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு போட்ட தகவலுக்கு அடங்கிய ஒரு 10-15 கேள்விகளுக்கு ஒரு ஓஏ வந்து எல்லா நீதிமன்றங்களுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைகோர்ட் அனுப்பிப்பாங்க, அவங்க எல்லாருமே அனுப்பியிருப்பாங்க வந்ததுங்க. அதுக்கும் எல்லாருமே என்ன பதில் எழுதுன்னு எல்லாம் தகச்சிட்டு இருக்கும்போது அதுக்கும் நான் பதில் எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி தகவல்கள் கேட்க முடியாது அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். நம்ம அதுக்கான உரிய விதிகளோ சட்டங்களோ நம்ம காமிச்சு அதை வந்து மனுவை திருப்பி அனுப்பிச்சோம். இது ஏன் கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆர்டிஐ ஆக்டில் நீங்கள் தரவா இல்லை, எதெல்லாம் தகவல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலன்னா தேவையில்லாத தகவல்களை நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க, தேவையான தகவலை கொடுக்காம மறைச்சிட்டு இருப்பீங்க, தேவையான தகவலை திரட்டி வைக்காம விட்டுருவீங்க நீங்கள். அதுதான் முக்கியமே தவிர அப்படி இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டைவெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆர்டிஐல மனுக்களே எனக்கு கேட்டால் பெருசாக வருவது வந்து மிக குறைவு. வந்தால் எளிதாக பதில் நம்மளால சொல்ல முடியும். தேவையில்லாமல் நம்ம போய் அதுக்கான இங்கே பாருங்க, நம்ம ஆஃபீஸில் ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கான தகவலை போய் நீங்கள் வந்து தேட போகிறேன்னு சொல்லி உட்காந்து எல்லாரும் டியூட்டி போட்டிங்கன்னா எத்தனை நாள் பொறுத்து வேலை செய்வீங்க? ட்ரிபியூனல் ஆரம்பிச்சது எத்தனை அப்பீல் கட்டி எடுத்து தேடி எத்தனை 3 lakhs, எத்தனை 5 lakhs, எத்தனை 1 crore தாண்ட கேஸ் கண்டுபிடிக்க முடியுமா நம்மளாலையும்? சாத்தியமானு பாருங்க. இந்த வேலையை நிறைய அலுவலர்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. தேவையில்லாமல் வந்து இந்த சட்டத்தினோட புரிதல் இல்லாதன் காரணமாக பல அலுவலகங்கள்ல இந்த மாதிரி நேரம் வந்து வீணாக்கப்படுகிறது, அரசு பணி நேரங்கள் வீணடிக்கப்படுது. அதுதான் இந்த செஷனே அதுக்காக தான் நான் சொல்ல வந்தது. தென் அதே போல நான் எப்பவுமே சொன்னேன், நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் சொல்ல வேண்டியதில்லை, ரெட்ரெசல் கிரீவன்ஸ் ஃபோரம் இது கிடையாது. அப்புறம் வந்து அவர் கண்டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம எய்ட் பண்றதோ ஹெல்ப் பண்ற வேலை நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அப்புறம் வந்து அவர் நம்ம சஜஷன் நம்ம கேட்கறதோ அவர் சஜஷன் நம்ம பதில் சொல்றதோ கரெக்ஷன் பண்றதோ கவர்மெண்ட் பாலிசியில கரெக்ஷன் பண்றதோ சொல்ல வேண்டியது. உதாரணம் பாருங்களேன், இப்போ டெய்லி சிற்றுண்டி ஒரு ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. காலையில வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லயே வந்து ஒரு சிற்றுண்டி வழங்குற ஒரு ஸ்கீம் இருக்கு. நீங்க ஏன் காலையில வந்து குழந்தைகளுக்கு ஒரு பால் கொடுக்கலாமே கேட்க முடியாது, சொல்ல முடியாது. உங்க கருத்து என்னென்ன கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம், எவ்வளவு செலவு பண்ணீங்க கேட்கலாம், நீங்க அதெல்லாம் தகவல். நீங்க ஏன் அடுத்த முறை வந்து இதுக்கு ஒரு நான் வெஜிடேரியன் ஒரு நாள் வந்து ஒரு சிக்கன் குழம்பு வைக்கலாமா, இட்லிக்கு நான்வெஜ் சார்பாஸ் நிறைய இருக்கு, நிறைய சத்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குமே, நீங்க ஒரு செஷன் நம்ம கொடுக்க முடியாது, ஒரு ஒப்பீனியன் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்ல முடியாது. இதெல்லாம் அதுல அடங்காதுன்னு சொல்றாங்க. தென் அதே போல பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், கம்பைல் பண்ணி கேட்கறது, தொகுத்து நம்மகிட்ட தகவல் கேட்கறது, ரீஷேப் பண்ணி கேட்கறது. நம்ம இருக்கிற பதிவேட்டுல 10 காலம் இருக்கும் வச்சுக்கோங்களேன், இவரை 15 காலமா மாத்தி நம்மகிட்ட கேட்பார். இருக்கிறது நம்ம கிட்ட 7 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு 4 காலத்துக்கு சுருக்கி தகவல் பண்ணி கேட்பார். நம்ம சுருக்கி மாத்தி நம்மளுக்கு தரணும் அவருக்கு. இந்த வேலைகள் நம்ம செய்ய வேண்டியதில்லை. அப்ப வந்து இந்த கம்பைல் பண்றதோ ரீஷேப் பண்றதோ சப்ளை தி கன்க்ளூஷன் இதெல்லாம் தொகுத்து எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். எத்தனை பர்சன்டேஜ் நீங்க அப்பீல் வந்து அப்ப அளவாகுதுன்னு கேட்பார். அப்ப இதெல்லாம் நீங்க தொகுத்தாதான் நீங்க சொல்ல முடியும் இல்லையா, கன்க்ளூஷன் வர முடியும். நீங்க இந்த மாதிரி தகவல் நம்ம பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்மகிட்ட அதுக்கு பதிவேடு கிடையாது, நம்ம மெயின்டைன் பண்றது இல்லை. அது பண்ணி ஒண்ணு. தென் ரிசர்ச் ஒர்க் நான் சொன்ன மாதிரி 25 ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா ரிசர்ச், அது பிஹெச்டி பண்ற மாதிரி, அது ரிசர்ச் ஒர்க் பண்ண வைக்கிறது. அதை வாங்கி நம்ம தர வேண்டியது இல்லை அவருக்கு. நான் எப்பவுமே சொன்னேன், இல்லாத தகவல்களே வாங்கி தர்றது. இங்க உட்காந்துட்டு வந்து நீங்க வந்து உங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டு இந்த தகவலை வாங்கி தரணும் தேவையில்லாதவங்க அப்புறம் அங்கேயும் நம்ம கிட்ட தகவல் இல்லை, ரிஸ்க் இருக்காது, தர வேண்டியதில்லை. அப்ப நம்ம ஒரே தகவல் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, they are entitled to only the information exist. இருக்கிற தகவலை நகல் வாங்கிக்கோ, அவ்வளவுதான். இல்லாத தகவலை கேட்காத என்கிட்ட அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எந்த தகவலும் நம்ம கொடுக்க மாட்டோம். தென் அப்புறம் பாத்தீங்கன்னா, என் முன்னாடி இல்லாத தகவல்களையும் கேட்க முடியாது. என்கிட்ட அப்படி பதிவேடே இல்லை, என் முன்னால இல்லாத தகவல்கள் எதையுமே நீங்க கேட்க முடியாது, நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அதே போல 2 பார்ட்டிஸ்குள்ள ஒரு பிரச்சனை, அது சம்பந்தமா ஒரு ஃபைல் நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதை நடுவில் ஒரு 3வது ஆளுக்கு கேட்பான், அந்த தகவல்லாம் எனக்கு கொடுக்குன்னு கேட்பான். அந்த மாதிரி 2 பேரோட தகவல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, அவனோட பிரைவேட் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி தகவல் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடக்கும், அதில் சாட்சி சொல்லியிருப்பாங்க, அதை வந்து வேற இடத்துக்காக தேவைப்படுறதா வந்து நம்மகிட்ட கேட்பான். அப்போ அந்த மாதிரி தகவல்கள் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எப்பவுமே சொன்னேன், தேர்ட் பார்ட்டி கேனாட் அப்ளை ஃபார் ஆர்டி ஆக்ட். முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம், எனக்கான தகவல்களை நான் தான் மனு போட்டு கேட்கணுமே தவிர எனக்கான தகவல்களை என் தம்பி மனு போட முடியாது. எனக்கான தகவல்களை இன்னொரு தேர்ட் பார்ட்டியை விட்டு நான் மனு போட்டு வாங்கிய தகவல் ரவி சம்பந்தமான தகவல் கூட இன்னொருத்தர் கேட்க முடியாது இல்லையா. அதே போல வழக்கறிஞர் அவருடைய கட்சிக்காருக்காக ஆர்டிஐல மனு போட முடியாது.
அப்போ ஆர்டிஐ மனு யார் போனோம்? அந்த தரப்பில் தான் போடணுமே தவிர வழக்கறிஞர் வந்து லெட்டர் பேட் வச்சுட்டோ இல்லை லெட்டர் எழுதியோ ஆர்டிஐல ஃபீஸ்லாம் கட்டிட்டு ஒரு மனு கொடுங்க, தகவல்லாம் கட்சிக்கார் கொடுங்க கேட்டிங்கன்னா ஆர்டிஐல அட்வொகேட் வரமாட்டாரு, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்பவுமே இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுப்போம், இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரஸ்பாண்டன்ஸ் ஆர்டிஐல நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் ஆர்டிஐல தகவல் எப்படி தரணும்னு சொன்ன முதல்ல சொன்னதெல்லாம் தரணும்னு சொன்ன பிரிவு 11 வரைக்குமே. அப்புறமா நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இது 8(9) தர வேண்டாத தகவல்கள் சொன்னேன். நீதிமன்றத்தில் சிறப்பு விதிகள் இருக்கிறதுனால, நகல் வழங்கும் விதிகள் இருக்கிறதுனால தர வேண்டாத தகவல்கள் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் அப்புறம் பிரிவு 18 என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கமிஷன். நம்ம சொன்னோம் ரைட் ஆஃப் சொன்ன ரைட் டு கம்ப்ளைண்ட் சொன்ன ஒவ்வொரு சிட்டிசனும் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்லையோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்லையோ வந்து எப்போ போய் அப்ரோச் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, என் மனுவை வாங்கிட்டு பதிலே சொல்ல மாட்டாரு, என் மனுவை வேணும்ட்டே திருப்பினாரு, தேவையில்லாமல் அதிகமான கட்டணத்தை வந்து என்கிட்ட வந்து கேட்குறாரு அவரு, அப்புறம் 30 நாளில் தர வேண்டிய தகவல்களை தராமல் விட்டுட்டாரு அப்படின்ட்டு இந்த அப்புறம் மிஸ்லீடிங்காக வேணும்ட்டே வந்து பதில் கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தகவல்லாம் தரணும், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தருது. எத்தனை வேகன்சி உங்க கோர்ட்ல இருக்கு ஓஏ போஸ்ட்ல சொன்னா நீங்க 18 சொல்லாம வேணும்ட்டு நம்ம சொந்தக்காரெல்லாம் அப்ளை பண்றான்ட்டு வேகன்சிலாம் இல்லைன்னு சொல்லிடுறது. அப்ளை 2 பேரும் அப்ளை பண்ணாம விடலாம்ல. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, மிஸ்லீட் பண்றது. இல்லை அதெல்லாம் எடுக்கிற மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும். நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டுருக்கோம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்றதுன்னா மிஸ்லீடிங்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி தகவல்களை நீங்க கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்ததுன்னா அவர் வந்து தாராளமாக போய் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்லையோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்லையோ அவர் வந்து ஃபைல் பண்ணலாம். இது வந்து நேராக போக வேண்டியதில்லை, ஃபர்ஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டி இருக்காங்க அங்கே போயிட்டு செகண்ட் அப்பீல் அத்தாரிட்டி போயிட்டு அங்கே தாராளமாக போய் அங்கே ஃபைல் பண்ண முடியும். இது ஒரு தகவல். ரெண்டாவது இந்த கமிஷன் சொன்னோம் இல்லையா, இந்த கமிஷனை ஏன் இந்த செக்ஷனில் கொண்டு நமக்கு என்ன கமிஷன் பற்றி நீங்கள் நினைக்கலாம். கமிஷனோட பவர்கள் வந்து மிகவும் அதிகமான பவர்கள் கொண்ட கமிஷன். அது எப்படி கேட்டிங்கன்னா அவங்க வந்து they can call for any person. இந்த தகவல் செக்ரட்டரி மதுரையில் வந்து தகவல் கேட்டால் தரலையா நேரில் வர சொல்லலாம் செக்ரட்டரி மஸ்ட் அப்பியர். அங்கே போயிட்டு ஒரு நீதிமன்றம் மாதிரி அந்த சிவில் கோர்ட்டில் ஒரு நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு சிவில் ப்ரொசீஜர் கோடு படி. அப்போ செக்ரட்டரி போய் அங்கே அப்பியர் ஆகணும். செக்ரட்டரியை வந்து இந்த டாக்குமெண்ட் அனுப்பி அட்டண்டன்ஸ் இங்கே அனுப்பி வைக்கணும். செக்ரட்டரி வந்து அந்த ஃபைல் தரமாட்ட சொல்ல அந்த ஃபைல் கொடுக்கணும்னு கேட்டால் ஃபைல் இங்கே அனுப்பணும். அவரு கமிஷன் பார்க்கும் உண்மையிலே வந்து செக்ஷன் 10 படி பார்ஷியலி கொடுக்கூடாதா, பிரைவேசி சம்மந்தப்பட்டதா, இல்லை நம்ம இன்டெகிரிட்டி சம்மந்தப்பட்டதா, இதெல்லாம் நீங்கள் அங்கே கமிஷன் பார்க்கலாம். தே கேன் கம்பல் ப்ரொடக்ஷன் ஆஃப் உங்ககிட்ட இல்லையா போங்க ஹெட் ஆஃபீஸில் போய் இந்த ஃபைலை வாங்கி வந்து சேருங்கன்னு சொல்லலாம் செக்ரட்டரியை, மதுரை செக்ரட்டரியை. அப்போ நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் போய் அந்த ஃபைலை வாங்கிட்டு அங்கே அவர் வர வேண்டியிருக்கும். தென் அப்புறம் அவரோட சாட்சிய வாக்குமூலத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அவர்கிட்ட அஃபிடவிட் போடணும். அப்படி வந்து சொல்கிறார் ஒரு செக்ரட்டரி போயிட்டு நீங்கள் இல்லை நீங்கள் என்ன சொல்கிற நம்பிக்கையில் அஃபிடவிட் போடணும்னு சொல்ல முடியும் அவரால். அஃபிடவிட் போனால் நீங்கள் வந்து உங்களை பைண்ட் பண்ணுவாங்க. வாயில் சொல்லிட்டு வர்றது ஈஸி, எழுத்து மூலமாக எழுதி ஸ்வான் பண்ணி அஃபிடவிட் போடுறீங்க பிரமாண வாக்குமூலம், அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. அப்போ அவங்ககிட்ட அதை கேட்க முடியும். உங்ககிட்ட தே கேன் சம்மன். நீங்கள் கேட்டால் ஹெட் ஆஃபீஸ் தர மாட்டாங்களா, நானே ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறேன், சென்னை மெயின் பெஞ்சுக்கு அனுப்பிச்சு இந்த டாக்குமெண்ட் அனுப்பி கேட்க முடியும். இந்த அதிகாரம் எல்லாம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வைடு பவர்ஸ் அவருக்கு கமிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. டு கேதர் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன். கொடுக்குறது தப்பா கொடுக்கறது தப்பான்னு செக் பண்ணதுக்காக வந்து அது பண்றாங்க. தென் எல்லா பப்ளிக் அத்தாரிட்டியுமே நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்றது அவங்களுடைய கடமையை உணர்த்துவதற்காக அவர் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்றாங்க. தென் அது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பிரிவு 20 கீழே அபராதம் விதிக்க முடியும். செக்ரட்டரி தகவலை வழங்க மறந்துட்டாரு, நம்ம மேனேஜர் தகவலை வழங்க மறந்துட்டாருன்னு சொன்னீங்கன்னா செக்ரட்டரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான இல்லை நீதிமன்றமாக இருந்தாலும் அதுக்கான அபராதத்தை விதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க. தென் அதே போல பிரிவு 19 ஃபர்ஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அதே போல தான். அவங்களோட பவர் என்ன கேட்டீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 30 நாட்கள் அப்பீல் டைம். அவருக்கு பிஐஓ கொடுத்த தகவல் தெரியலன்னு சொன்னா இவர் பார்த்து கொடுங்கன்னு சொல்ல முடியும் அப்பீல் அத்தாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்ரட்டரி மதுரையில் வந்து ஒரு தகவல் தரணும்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம மெயின் பெஞ்சுக்கு வரும். மெயின் பெஞ்ச் வந்து பார்த்துட்டு 30 நாட்களுக்குள்ளாக அந்த மனுவை பரிசீலனை பண்ணி இல்லை நீங்க சொன்னது தப்பு தகவல் அவர் கொடுக்குன்னு நீங்க நம்மளால சொல்ல முடியும். இது ஃபர்ஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டியுடைய அதிகாரம். இது அடுத்தது செகண்ட் அப்பீல் அத்தாரிட்டி. ஃபர்ஸ்ட் அப்பீலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தகவலை, அப்போ செகண்ட் அப்பீல் அத்தாரிட்டி இருப்பார், அவர் வந்து தகவலை பார்த்து அவரும் தகவலை கொடுக்க சொல்ல முடியலாம். இல்லைன்னா நீங்க ஸ்டேட் கமிஷனுக்கு அவர் போக முடியும். இந்த செகண்ட் அப்பீல் அத்தாரிட்டில இருந்து அப்பீல் போறதுக்கு கால அவகாசம் 90 நாட்களுக்குள்ள நீங்க வந்து அப்பீல் ஃபைல் பண்ணலாம். யார முதல்ல ஃபர்ஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டியும் சரி செகண்ட் அப்பீல் அத்தாரிட்டியும் சரி உங்களுக்கு மேல எங்க போய் நீங்க மனு தாக்கல் செய்யணும், அந்த விலாசம் என்னன்ற தகவல்களை நாம தான் அவருக்கு சொல்லி தரணும். இப்போ அடுத்த கேள்வி வரும், நான் சொல்றேன் இது வந்து இந்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு சீக்கிரட்டு அதனால தரமாட்டேன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
மனுதாரர் வந்து தகவலை கேட்டிருக்காரு சொல்லுவாங்க. இந்த பேர்டன் யார் மேலே? இது உண்மையிலேயே இந்திய அரசு உடைய என்ன சொல்றது சேஃப்டி சம்பந்தப்பட்ட தகவலா அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக அந்த நபருக்கு கிடையாது, இவரை சார்ந்தது. இந்த பிஐஓ இருக்கார்ல, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் தான் நிரூபிக்கணும் இது ஆமா இது அரசு சம்பந்தப்பட்டது. ஏன்னா மனு கேட்கறவங்களுக்கு அது அவசியம் இல்லை, இது வந்து அப்படி வராதுன்னு சொல்ல வேண்டாம். இது வந்து இந்திய அரசுடைய என்ன சொல்றது இந்திய அரசோட சேஃப்டி சம்பந்தமான இன்டெகிரிட்டி சம்பந்தமானது, சாவரிட்டி சம்பந்தமானதுன்னு மனுதாரர் வந்து சம்பந்தமானது அல்ல அப்படின்னு அவர் நிரூபிக்க மாட்டான். சம்பந்தமானதுன்னு இந்த அதிகாரி தான் நிரூபிக்கணும். அப்போ பேர்டன் வந்து இவர் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்பீல் காலத்தையும் 30 நாட்களுக்குள்ள முடியணும். 30 நாட்கள் டைமு அதிகபட்சமாக அவர் வந்து 45 நாட்களுக்குள்ள இந்த அப்பீலனா நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தென் பெனால்ட்டி நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன பெனால்ட்டி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் தகவல் கேட்டு கொடுக்க மறுத்துட்டீங்கன்னு சொன்னாலோ, இல்லை வேணும்ட்டு நீங்கள் வந்து மிஸ்லீடிங்கை கொடுத்தாலோ, ஃபால்ஸாக கொடுத்தீங்க, டீம்டு ரிஃப்யூசலாக இருக்குது அப்படின்னு எந்த காரணமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் மேலஃபைடி உங்கள் இன்டென்ஷனில் இருக்குது, நோயிங்லி ப்ரொவைட் ராங் இன்ஃபர்மேஷன், இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், டெஸ்ட்ராய்ட் இன்ஃபர்மேஷன், இவர் கேட்பான்னு தெரிஞ்சுட்டு உடனடியாக ரெக்ரூட்மெண்ட் ஃபைல் டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு, டெஸ்ட்ரக்ஷன்ல போட்டுன்னு சொல்றது ஒன்னும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டா நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னு சொல்றது, ஒரு உத்தரவு வாங்கி போட்டு பண்ண சொன்னேன். இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க தெரிஞ்சதுன்னு சொல்லி யார் எனிவே அந்த இன்ஃபர்மேஷனை தராம நீங்க அப்ஸ்ட்ராக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தடை பண்றீங்கன்னு தெரிய வந்ததுன்னா அந்த அத்தாரிட்டி தகவல் அவருக்கு தர வேண்டிய 30 நாள் தரணும் இல்லையா? நீங்க 30 நாள்ல தாண்டி இப்போ 1 வருஷம் ஆயிடும்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 ரூபாய் நீங்க அபராதம் விதிக்க முடியும். அப்ப இப்ப செக்ரட்டரி 200 எப்படி கட்டுவாரு? செக்ரட்டரி மதுரையில் இருந்தோ கோயம்புத்தூர்ல இருந்தோ எப்படி பணம் கட்டுவார்? 200 ரூபா பர் டே, ஒரு வருஷத்துக்கு எப்படி கட்டுவார்னு சொன்னீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்ல கேட்டு அலாட்மெண்ட் வாங்குறதா? எப்படி வாங்கலாம்? பர்சனல் சம்பளத்தில் கட்டணும், ஆஃபீஸில் அலாட்மெண்ட் வாங்கி ஃபைன் கட்டுறது இல்லை. உங்க சம்பளத்துல இருந்து அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் யாரோ அவருடைய தனிப்பட்ட வருமானத்திலிருந்து சம்பளத்திலிருந்து அந்த பணத்தை கட்டணும். இது அதிகபட்சம் 25,000 ரூபாய் வரைக்கும் தான். அப்போ 5 வருஷம் ஆனால் நீங்க கணக்கு பண்ணி பார்த்து ஐயோ இதுனா 1 லட்சம் வருதுன்னு பார்க்க வேண்டியதில்லை. 25,000 ரூபாய் இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாருமே எல்லா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரும் அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரும் பாக்கெட் என்ன பண்ணணும்? எப்பவுமே ஒரு 25,000 ரூபாய் கையில் வச்சுக்கணும். அப்படிதானா? இல்லை, பிரிவு 4 முறைப்படி பராமரிச்சிங்கன்னா போதும், எந்த பணமும் கையில் வச்சுக்க வேண்டாம். உங்கள் காஃபி டீ செலவு தவிர அந்த பிரிவு 4 படி உங்கள் பதிவேடுகளை வந்து உரிய முறையில் நீங்கள் பராமரிச்சிங்கன்னா நீங்கள் அபராதம் நம்ம ஏன் செலுத்த போகிறோம்? அது வரப்போகிறதில்ல. அப்போ வெறும் அபராதம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்கள் மேலே தகவல் நீங்கள் தர வேண்டிய தகவலை தரலன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கமிஷனில் இல்லை ஃபர்ஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டியோ இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டியோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்கள் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க எடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எடுக்காமல் இருக்க முடியாது. உங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களை வார்ன் பண்ணலாம். அனைத்து விதமான 17A 17B சம்மந்தப்பட்ட அத்தனை என்ன சொல்ற பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு உங்கள் மேலே இம்போஸ் பண்ண முடியும். இது 2வது ரெக்கமெண்டேஷன். இப்போ ஃபைன் மட்டும் கிடையாது, அவங்க கூட சேர்ந்து இதுவும் உண்டு. தென் இந்த தகவல் வழங்குற அதிகாரி மேலே தனியாக பாருங்க, நான் தகவல் கேட்டு செக்ரட்டரி கொடுக்க மாட்டாரு, நான் அவர் மேலே மான நஷ்ட வழக்கு போடுறேன் 1 கோடி ரூபாய் கேட்டு, அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லி யாரும் பிரிவு 21 கீழே எந்த நபரும் எந்த சட்டப்பூர்வ நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சட்டத்திலே இருக்கு, நீங்க போய் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, அபராதம் வாங்கிக்கோ, இல்லைன்னா வந்து அவர் மேல ஆக்ஷன் எடுத்துக்கோன்னு இருக்கிறதுனால நீங்க தனிப்பட்ட சிவில் வழக்கோ குற்றவியல் வழக்கோ அவர் மேல தாக்கல் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், பிரிவு 22 வந்து எல்லா சட்டத்தையுமே ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து இந்த நம்மளுடைய காப்பிங் ரூல்ஸ் தவிர அப்புறம் எந்த நீதிமன்றத்திலையும் யாரும் வழக்கு போட முடியாது. இந்த ஆர்டி ஆக்ட்ல தகவல் கேட்டேன், அது கொடுத்து கேட்டேன் கொடுக்கல அப்படின்னு வழக்குகள் எதுவும் போட முடியாதுன்னு சொன்னாங்க. பிரிவு 24 பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. ஷெட்யூல் 2ல ஒரு உதாரணம் பாருங்க, 25 லிஸ்ட் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அதில் இந்த 25 ஆர்கனைசேஷனும் தகவல் கேட்டால் தர வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஐபி இருக்கும், இல்லை ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா நம்மளோட ரா அமைப்பு இருக்கு, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் 4-5 சொன்னேன். இவங்கெல்லாம் வந்து தகவல் கேட்டால் தர வேண்டியதில்லை. ஏன்னா பிரிவு 24 கீழே அவங்கெல்லாம் எக்ஸாம்ப்டட்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் அவங்க தகவலாம் தர வேண்டியதில்லை. சரி, இத்தனை இது நம்ம பண்ணுறோமே, அப்போ நம்ம வந்து ஆர்டி ஆக்ட் படி வந்து எல்லாம் ப்ராப்பராக போயிட்டு இருக்கா, இல்லை எதுவும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. நான் சொன்னது இதுதான், சட்டத்தை நம்ம சரியாக படிக்கல, சட்டத்தை அவங்க மனுதாரர்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளலை, தேவையில்லாத இரலவெண்ட் வால்யூம்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே சும்மா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் திரட்டி கொடுத்துனே இருக்கோம். இது நடந்துதான் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை தான் இருந்துன்னு இருக்கு.
தர வேண்டிய தகவல்களை இந்த விவரங்கள் தெரியாம நிறைய பேர் தராம தவிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையும் நம்மகிட்ட இருக்கு. மனுதாரர் வந்து கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டு நீதிமன்றத்தையோ ட்ரிபுனலையோ அரசு அலுவலர்களையோ தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காங்க, டவுட்டே இல்லை. கேட்க வேண்டிய நபர்களுக்கு சட்டத்தை பத்தி அறிவு இல்லாதனால தகவலை கேட்கறதே இல்லை. அவங்களாம் நான் என்ன பண்றது, கடவுள் விட்ட விதி, கடவுள் இப்படிதான் என்ன சோதிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வாங்க முடியும் அவங்களால, பண்ணாமையும் இருக்காங்க. தென் அது போல நான் சொன்னதான் இல்லிட்ரஸி இருக்கு, அவேர்னஸ் தெரியல. இவங்களாம் வந்து அதுல பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா அதுல இருக்காங்க, டவுட்டே இல்லை, அதுல சந்தேகமே இல்லை. தென் இன்னொரு கேள்வி வரும், ஆர்டிஐ ஆக்டுக்கும் வேற ஏதாவது சட்டங்கள்ல அது மாதிரி தடை இருக்கான்னு பார்க்கும்போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பிரிவு 123, 124, 162 அதுக்கு ஈக்குவலண்ட் இப்ப வந்து பாரதிய சாட்சி அதிநியம் வந்திருக்கு. அதுல பார்த்துக்கோங்க, பிரிவு 123, 124, 162 இந்திய சாட்சி சட்டத்தின் கீழே சில அபிஷியல் கம்யூனிகேஷன்ஸை அரசோ இல்ல ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு கட்சிக்காரத்தில் சம்பந்தப்பட்ட தகவல்களோ கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட தகவல்கள் தர வேண்டாம்னு இருக்குன்னா தர வேண்டாம். அப்புறம் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்ல எந்த தகவலும் கொடுக்க முடியாது. இப்போ அணு ஆயுதம் தயாரிக்கிறோம், அணு உற்பத்தி சம்பந்தமான தகவல்களை யாருமே தரக்கூடாதுன்னு இருக்கு சட்டத்துல, அது தரக்கூடாது. சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ்ல சில தகவல் தர வேண்டாம்னு அவங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த தகவல் தர வேண்டியதில்லை. அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1923 கீழே கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த தகவல்களும் தர வேண்டியதில்லை, அதுவும் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. தென் இன்னொரு பிரச்சனை வருது, ஆர்டிஐ ஆக்டுக்கும் நம்ம ரைட் டு பிரைவேசி. நீங்கள் ஆர்டிஐ ஆக்ட்ல கேட்டா நீங்க தரக்கூடாதுன்னு சொல்றீங்க, இது வந்து பிரைவேசி சம்மந்தப்பட்ட சொல்றீங்க, அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாங்கன்னு சொல்றீங்க, ஒன்றும் புரிய மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த கான்ஃபிளிக்ட் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது பிரைவேட் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்றோம், பிஐஓ தேர்ட் பார்ட்டியை கேட்டுட்டு அவருடைய கருத்தையும் கேட்டுட்டு நம்ம ஒரு உத்தரவு போட்டு கொடுக்கணும்னு சொல்ல முடியும்னு சொல்றோம். ஒன்று, அப்போ என் பிரைவேசி பாதிக்குது. அந்த பிரைவேசியோட தகவல் என்கிட்ட வாங்கினா கூட இதை கொடுக்கலன்னா ஊழல் வெளியில வராது, அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது, அரசு பணத்தை வீணடிக்கப்படுகிறது, நான் இந்த தகவல் கேட்கறேன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையும் இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்ப நம்ம எது பிரைவேசி, எது வந்து பொது நலன், எது வந்து அவசியம் இந்த ஊழலை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ் நம்ம இருந்துட்டு தான் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. இது ஒன்று. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வேற, ஒரு அரசு பாருங்க ஒரு பிஜேபி கட்சி இருக்கு, கட்சி வந்து ஆட்சியில வராதுன்னு, ஏன்னா அது வந்து அரசு நிறுவனம் இல்லை, அரசுகிட்ட பணம் வாங்கல அவங்க எதுவுமே. ஆனா எல்லாம் பாருங்க அந்த பார்ட்டிஸ் வந்து தே ஆர் என்ஜாயிங் ஆல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து இதுல வருவாங்களா வரமாட்டாங்களா அந்த கேள்வி இருந்து கொண்டு தான் இருக்கு. அவர்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா நாங்களாம் வந்து பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது, கட்சிலாம் ஒரு டிஎம்கே கட்சி இருக்கு, இப்போ சீமான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சி இருக்கு, இப்போ விஜய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சி இருக்குன்னு சொல்லி நாங்கெல்லாம் பப்ளிக் அத்தாரிட்டி கிடையாது, நாங்க ஆர்டிஐல வரமாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்தா அது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போய் தவறான தகவல் வெளில போய் சேரும் மக்களுக்கு அப்படின்னு ரெண்டாவது தகவல். மூணாவது, நாங்க தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறோமே, எல்லா கட்சிகளுமே ஸ்டேட்மெண்ட்டை முறையா பராமரிச்சு நாங்கள் ஆடிட் பண்ணி நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். அந்த தகவலை வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டு இருக்கோமே, நாங்கள் ஏன் இதெல்லாம் எங்களை ஆர்டிக்குள்ள கொண்டு வரணும்னு அவங்க இன்னும் தடை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒத்துக்கல. ஆனா பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா அவங்களையும் உள்ள கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும், பாருங்க இத்தனை கோடி ரூபாய் டொனேஷன் இந்த கட்சிக்குன்னு நம்ம பேப்பர்ல பார்க்கணும். யார் தகவலை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, கோர்ட்டுக்கு சொல்லலாம்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்ப அதையும் நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் அமெண்ட்மெண்ட் வந்தான்னு கேட்டீங்கன்னா 2013 ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வந்து எக்ஸ்க்ளூடட்னு அப்பதான் கொண்டு வந்தாங்க. 2013 5 ஆக்ட் 2013 தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி வராதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அப்புறம் பாத்தீங்கன்னா 2017 ஒரு தகவலை கேட்டு வாங்கின ஒருத்தர் இறந்து போனோம்னா அந்த மனுவை க்ளோஸ் பண்றாங்க. ஒரு தகவல் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு, அப்ப இது மாதிரி சொன்னா அவரை கொலை பண்ணிட்டா மனு க்ளோஸ் ஆயிடுமா அப்பனா அப்படின்னு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. 2018 என்ன பண்ணாங்கன்னா இந்த கமிஷன் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட டென்யூர் எவ்வளவு நாள் இருக்கணும், அவங்க சேலரி என்ன, அவங்களோட அதிகாரம் குறித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பவர் எடுத்துருச்சு. அப்ப அவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்களே, அவங்களாம் அவங்க இண்டிபெண்டா இயங்க முடியாது. ஒரு இண்டிபெண்டன்சி கோர்ட் மாதிரி, நீதிமன்றங்கள் மாதிரி இண்டிபெண்டன்சி ஒரு அட்டானமி பாடி கிடையாது அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து இருந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அந்த கேள்வியும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்க அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் கேட்டீங்கன்னா லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் பவர்ஸ் இருக்கு இந்த கமிஷனுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, காம்பன்சேஷன் ஆர்டர் போடுறேன், அதை கட்டினாங்களா கட்டலையா, கட்டாதவங்க மேல என்ன பண்ணாங்க, இதை நம்ம அந்த கமிஷன் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கான ஸ்டாஃப் இல்லை, புவர் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் அங்கேயும் இருக்கு.
எத்தனை பேருக்கு நான் ஃபைன் போட்டேன், எத்தனை பேர் கலெக்ட் பண்ணிட்டோம், எத்தனை பேர் அந்த ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு தகவல் பதில் சொன்னாங்க, இது தெரியறது இல்லை தகவல்லாம், இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து நம்ம டைலூட் பண்றாங்க. விசில் ப்ளோயர்ஸ் டைலூட்னா தகவலை கேட்டு வாங்கினா ஒரு ஊழல் வெளியில வருது, டிரான்ஸ்பரன்சி தெரியுது, ஒரு சீக்ரெசி உடையுதுன்னு சொல்றோம் இல்லையா. இந்த தகவல்களை வந்து அந்த ஆக்டின் கீழே சரிவர நம்ம இன்னும் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து சமூக நீதி, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வான ஒரு ஆட்சி உருவாக்கும் நோக்கத்துக்காக ஏற்றப்பட்டதாக இருந்தாலும் கூட ஒரு அமைப்பு சார் குறைபாடு இருக்கிறதுனாலையும் நடைமுறை தடைகள் இருக்கிறதுனாலையும் இந்த சட்டம் இன்னும் முழுமையான இலக்குகளை இன்னும் அடையலை அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும். பல முறை நீதிமன்றங்கள் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றோம். வேண்டிய தகவல்கள் வந்து உரிய நபர்களுக்கு போய் சேரவில்லை என்றும் அப்படின்னு சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. இது வந்து சரிப்படுத்தப்படலைன்னு சொன்னீங்கன்னா, முறையா இதை வந்து பயன்படுத்தப்படவில்லைன்னு சொன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, மக்களுக்கு வந்து இதன் மேல இருக்கிற நம்பிக்கையும் ஒரு நெருக்கமும் குறைஞ்சிடுச்சுன்னா அகைன் திருப்பி கரப்ஷனோ இல்லை ஒரு சீக்கிரசியும் உள்ள போயிடுச்சுன்னா ஜனநாயகத்தில் வந்து எந்த விதமும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக இது வந்து இந்த சட்டத்தை வந்து இதனுடைய ஆட்சி முறை, சட்டத்தின் ஆட்சி முறையை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம அரசு ஊழியர்கள் என்ற முறையில் ஒவ்வொருத்தருமே வந்து செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். நம்ம அது வந்து அவசியமானது. இருக்கிற நிலை வந்து போதுமானதாக இல்லை அப்படின்றத நம்ம எல்லாருமே உணரணும். இது வந்து இதை சரியா செஞ்சாதான் மக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் அரசுக்கும் உள்ள ஒரு நேரடி தொடர்பு வந்து இதை வந்து ஆட்சி திட்டங்களை மறு வடிவாக்கம் செய்யறதுக்கும் ஆட்சி நடைமுறைகளை சீரமைக்கிறதுக்கும் ஒரு துல்லியமான ஒரு வாய்ப்பை வந்து மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதும் இதை வந்து உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதான் என்னுடைய நோக்கம். இவ்வளவு நேரம் வந்து இங்க பொறுமையா கேட்டதுக்காக என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஆன் இல்லை, ரெஸ்யூம்